கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே ஒரு நல்ல ஊழியத்தை, ஒரு நல்ல சாட்சி பகுதியை உங்களோடு கூட பகிர நல்ல ஒரு கிருபை பாராட்டிய இந்த கிறிஸ்ட் காலிங் டிவி அவர்களுக்கும் தானியல் பாஸ்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வரப்போகிறவரும் மரித்தவரும் சாவை வென்று உயிர்த்தவருமான என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஜெயக்குமார். நான் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை பக்கத்தில் காட்டுவிளை என்னும் ஊரில் இருந்து இந்த இடத்துல சாட்சி சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு எனக்கு தெரியும், நல்லபடியாக தெரியும் என்று நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 70 சர்ச்சுக்கு மேலே நான் என்னுடைய இறை வார்த்தைகளையும் கொடுத்து என்னுடைய சாட்சிகளையும் நான் பகிர்ந்திருக்கிறேன். அப்புறம் வெளி மாநிலங்களையும் மாவட்டங்களிலையும் நிறையா சாட்சிகள், கன்வென்ஷன் கூட்டங்கள், இன்னும் அதிகமாக முழுஇரவு ஜபங்கள் இதெல்லாம் நான் நடத்திட்டு இருக்கேன். பைபிள் ஸ்டடீஸ் அநேக இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே நடத்திட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் வழியாகவும் என்னை நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட என்னுடைய முழு சாட்சியையும் இந்த கிறிஸ்ட் காலிங் டிவி வழியாக உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நான் பிறந்தபோது எங்களுடைய குடும்பத்தில் நான் தான் மூத்த பிள்ளை. எனக்கு அப்பா பெயர் மிக்கேல் தாசன், அம்மா பெயர் ராணி. அப்போது இவங்க இதில் இவங்க ஆர்சி குடும்பம். அதில் நான் ஒரு மூத்த பையன். என்னுடைய பேர், எனக்கு பிறகு ஒரு 2 தம்பிமார் உண்டு, எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அப்படி மொத்தம் நாங்கள் 4 பிள்ளைகள் உண்டு. அதில் எப்படின்னா எங்களுடைய அப்பா கொஞ்சம் தண்ணி அடிப்பார்னா கொஞ்சம் குடிப்பழக்கத்தில் உள்ளவர். ஆனால் எங்களை எந்த இதுவுமே கஷ்டப்படுத்தி நாங்கள் துன்பப்படுத்தியோ அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை. அப்பா ஒரு சர்பத்து கம்பெனி, ராணி சர்பத்துங்கிற ஒரு ஃபேமஸ் கம்பெனி நாங்கள் நடத்திட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அம்மாவுக்கு வேறு வேலைகள் எதுவுமே கிடையாது. அம்மாவும் ஏன்னா சர்பத்து கம்பெனியில் இருக்கும்போது மற்ற எந்த தொழிலும் செய்ய முடியாது. அந்த அளவு வேலைகள் பட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நல்லா பண்ணாங்க. அந்த நேரத்தில் நாங்களும் வளர 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 எங்களுக்கும் இந்த தொழிலில் நாங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தோம். நாங்கள் படிப்போம், எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க தான். ஆமாம், நல்லா படிப்போம். அப்படி படித்தாலுமே எங்களுக்கு வேலைப்பளு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா சர்பத்து கம்பெனிங்கும்போது அந்த எல்லா பாட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டில் கழுகணும், இனி அதை க்ளீன் பண்ணணும், சர்பத்தை அதில் அடைக்கணும். அப்போ கொஞ்சம் வேலைக்காரங்க உண்டு. இருந்தாலும் கூட நாங்கள் இதெல்லாம் பண்ணி அப்புறம் இந்த மட்டைகள் அதில் அதை சர்பத்தை காய்க்கிறதுக்கான சாதனங்கள் கொண்டு வரணும். நைட்டு இந்த சீனி சக்கரைன்னு சொல்லுவாங்க, இது லோடு கணக்கில் வீடு பக்கத்தில் வராது, கோயில் முத்த பக்கத்தில் இருக்கும். அதில் எல்லாம் நம்ம கொண்டு வீட்டில் சேர்க்கணும். இப்படிப்பட்ட வேலைகளில் நாங்கள் அப்பா ஒத்தைக்கு பண்ண முடியாது, அம்மா ஒத்தைக்கும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் கொஞ்சம் வளர வளர நானும் என்னுடைய தம்பியும் 2 பேரும் தான். அதுக்கப்புறம் உள்ள 2 பேருக்கும் அந்த கஷ்டங்கள் இருக்காது. அந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆனாலும் ஸ்கூலுக்கெல்லாம் நாங்கள் போகும்போது கூட மற்ற பிள்ளைகளெல்லாம் சாப்பிடுவாங்க, சத்துணவில் தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட டைம் அந்த டைம் எங்கள் ஊர்லெலாம். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் சத்துணவில் நாங்கள் சாப்பிட்டதில்லை. நாங்கள் கொண்டு போய் தான் சாப்பிடுவோம். அந்த அளவு தான் நல்லா தான் வளர்த்துருந்தாங்க. அப்போ அந்த டைமில் தான் சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூல் என்கிறதான ஒரு சரல் என்கிற ஊரில் உள்ள ஸ்கூலில் தான் நாங்கள் 4 பிள்ளைகளுமே, எங்களுடைய பிள்ளைகள் 4 பேருமே நாங்கள் அதில் தான் படித்தோம். படித்து வந்தபோது அது வரைக்கும் எங்களை எப்படின்னா நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிறது வரைக்கும் அம்மாவோட கண்ட்ரோல், அப்பாவோட கண்ட்ரோல் தான். அம்மா தான் கூடுதல் கண்ட்ரோல். ஏன்னா வெளியே போகிறதில்ல, எந்த இடத்துக்குமே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் நல்லா விளையாடுவாங்க, சாடுவாங்க. மற்ற பிள்ளைகள் எங்கள் வயசில் உள்ள பிள்ளைகளெல்லாம் விளையாடி எங்கேயாவது போகிறது வரதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடம் போக முடியலையே, ஏன்னா அவ்வளோ கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அந்த அளவு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த டைமில் தான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் அது எப்படின்னு தெரியல, ஒரு சாத்தானவன் தான் கிரியை செய்தானே என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்தாங்க. அது எப்படின்னா நைட் ஸ்டடிங்கிற ஒரு வகுப்புகள் அங்கே நடத்துவாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் நடத்தும்போது அங்கே போனது என்னென்னா 6 மணிக்கு போய் தங்கிட்டு அடுத்த நாள் வெளியே காலம் அந்த மாதிரி தான் வீட்டுக்கு போக முடியும். அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் முதல்ல ஆரம்பிக்க தொடங்கினது. அப்படி இருந்தபோது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஸ்கூலை கட்டடிக்கிறது, போகாமல் இருக்கிறது, ஒரு வாரம் ஊரை விட்டே போயிடுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் தான் அங்கே அதாவது நைட்டு ஸ்கூலுக்கு போகாமல் அங்கே எங்கள் ஊரில் இருந்துட்டு கொஞ்சம் இளநீ பறிக்க போகிறது, யாருக்கு மரத்துலேயே அதை எதையாவது திருடுறது, அப்படி அதை எடுத்து சாப்பிட்றது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நேரத்தில் அந்த கருக்கு பறிச்சதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு 5 பேரை அந்த நேரத்தில் தான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு அப்படி முதல்ல நமக்கு தெரியும். அப்போது கடைசியில் ஒரு டூர் போட்டிருந்தாங்க சென்னைக்கு. அப்போ சென்னைக்கு டூருக்கு வந்தபோது அங்கேயும் நாங்கள் 5 பேரும் மட்டும் தனியாட்டு ராத்திரி 12 மணிக்கு மேலே எழும்பி வெளியே போனதுனால அங்கே ரோந்து வந்திருந்த போலீஸ்காரங்க எங்களை பிடிச்சிட்டு போனதுனால
அங்கே ஒரு நாள் டூர் வந்து சென்னையிலேயே முடங்கி போனதுனால அப்போது அந்த டைமில் இருந்த சிஸ்டர்ஸ் கான்வென்ட் இது அவங்க அங்கே வச்சு எங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இனி 2 மாதம் உண்டு டெஸ்ட்டுக்கு, நீங்கள் யாரும் அங்கே வர வேண்டாம், வேணால் ஹால் டிக்கெட் வேணால் தரலாம் அப்படின்னு அப்பா அம்மாவிட்ட பேசி எங்களை ஸ்கூலை விட்டு வெளியே தள்ளி அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு போய் டெஸ்ட் எழுதணும். அப்படி எழுதினாலும் எனக்கு ஒரு அந்த டைமில் ஒரு 340 மார்க்கு நல்ல மார்க்கு தான். நான் அவ்வளோ நாளும் நல்லா படித்ததுனால இந்த மாதிரிப்பட்ட மார்க்குகள் கிடச்சி அப்போது அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த டைம்லலாம் தெரிஞ்சது வந்து இயேசு கிறிஸ்துவை நாங்கள் முழுகமாக அறிந்ததே கிடையாது. ஏன்னா மரியாள், ஏன்னா எங்கள் சர்ச்சு பேரே மங்கள அன்னை சர்ச்சு தான். அப்போ அந்த மாதிரி அந்தோணியார் இந்த மாதிரி சிலைகள் இதெல்லாம் தொட்டால் தான் நமக்கு என்ன பண்ணோம், அதாவது வணங்கினா மட்டும்தான் நாம் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளாய். கண்ட இடத்துல தேர் இழுக்க போகிறது, சப்பரம் எடுக்க போகிறது, அந்த மாதிரி எந்த மதமும் நமக்கு சம்மதங்கிற மாதிரி எல்லா காரியங்களையும் யார் கூட சேர்ந்து எங்கே வேணாலும் போகிறது, எதை வேணாலும் வாங்கி சாப்பிட்றது, இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்தது. அப்போது ரிசல்ட் வந்த உடனேயே திரும்ப போய் 12ஆம் வகுப்பு படிக்கிறதுக்காக போகும்போது அங்கேயே 1-2 ஸ்கூல்களில் நம்மளை சேர்க்கக்கூடாத நிலைமைகள், ஏன்னா தெரிஞ்சு போச்சு இந்த ஆட்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறதுக்கு. அப்போ சாந்தபுரம்ங்கிற ஒரு ஸ்கூலில் மட்டும்தான் நமக்கு இடம் கிடச்சிது. அது வந்து ஏற்கனவே அந்த ஸ்கூல் வந்து கேஸில் இருந்ததுனால யாருமே அங்கே போய் படிக்க போகிறதில்ல. அதில் போய் ஒரு இடம் கிடச்சி அதில் போய் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த போது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துலையே அங்கே போனாலே முதல்ல போன உடனே பிரச்சனை தான். அங்கே இருந்த மேத்ஸு சார் வந்து அவர் கணக்கு எழுதிட்டு போர்டில் போய் திரும்ப எழுதும்போது அவருக்கு சட்டையில் வந்து இங்கே எடுத்து ஒற்றை அடி. அந்த மாதிரி அடிக்கும்போது அவர் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன பார்த்து, அந்த மேத்ஸு சாரு, நீ எங்கே போனாலும் உருப்பட மாட்டா, நீ எங்கே போனாலும் விளங்கிக்கிடவும் மாட்டா இப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போது அப்படி அந்த மாதிரி சாபத்தோடு தான் வந்துட்டு இருந்தேன். அப்போ எலக்ட்ரிக்கல் குரூப்பு எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அப்போ படிக்கிற நேரத்தில் கூட எப்படின்னு சொன்னால், அந்த நேரங்களில் எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கலத்தி போட்டு தருவாங்க. அவங்க சார் வீட்டுக்கு போன உடனேயே இது இவங்க சாதனங்கள் இருக்கிறதுனால தானே நமக்கு இப்படி தராங்க, நம்ம ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி அங்கே இருந்த மிஷின்கள், காரியங்கள், ஃபேனு, சீலிங் ஃபேன், இந்த மாதிரி ஃபேன்களெல்லாம் தூக்கி ஒரு கிணத்துக்குள்ளே போட்டு அப்போ அங்கேருந்து எங்களை பிடிச்சி நல்ல அடியெல்லாம் தந்து வெளியே தள்ளி அப்போ ஸ்கூலை விட்டு அங்கேயும் வெளியே தள்ளினாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இங்கிலீஷ் மேக்ஸிமம் இங்கிலீஷ் கிளாஸை நம்ம அட்டென்ட் பண்ணுறதே இல்லைன்னா அவங்க வந்து அடிப்பாங்கங்கிறத ஒரு காரணத்தினால இங்கிலீஷ் கிளாஸில் வந்து நான் வந்து அட்டென்ட் பண்ணுறதே கிடையாது. அப்படி இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் தான் ஊரில் என்னுடைய இளமை பருவம் எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் மூலமாக சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா பாருங்கள், அந்த நேரத்தில் வந்து ஏதாவது வந்து இருப்போம், ஒரு கூட்டம் கூடுவோம். அந்த கூட்டத்துக்கு நாங்கள் அந்த டைமில் வச்சுருந்த பேரே அந்த வருத்தம் இல்லாத வாலிபர் சங்கம், அதாவது இளைஞர் இயக்கங்கிற ஒரு பேரில் ஒரு கூட்டம் கூடியிருப்போம். அங்கே ஊர்காரங்கெல்லாம் சொல்கிறது இது அலவலாதிகள் கூட்டம் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணுவோன்னா, திடீர்னு இருந்துட்டு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க, ஒரு பையன் வருது, கால் ஊனமுற்ற ஒரு பையன் இருக்கிறான். அப்போ அந்த பையன் வந்து நிறைய ஒரு 10-300 புறாவுக்கு மேலே வளர்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த பையனுடைய புறா எல்லாத்தையுமே நம்ம போய் பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டோம். பாருங்கள், அங்கே போனோம். அங்கே போய் என்ன பண்ணோன்னா, அதை கலத்தி அந்த கூடோடு சேர்த்து நாங்கள் கலத்தும் போது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பறவைகள் எல்லாம் கலைஞ்சதை பார்த்தோன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஆள்கள் கலைஞ்சு அங்கே கொஞ்சம் சீட்டு விளையாடிட்டு இருந்தவங்க வந்து எங்களை துரத்த ஆரம்பித்தாங்க. நாங்கள் இறங்கி ஓடின ஓட்டத்தில் நான் வந்து ஒரு ஸ்கூல் வேனுன்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஸ்கூல் வேனுக்கு அடியில் போய் படுத்து கிடந்தது. என்ன ஒரு பையனும் கூட ஒரு நாய் படுத்து கிடந்தது. அந்த நாயை விரட்டி தள்ளிட்டு இந்த நாய் அதுக்குள்ளே படுத்து கிடந்தது. அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், என் கூட இன்னொரு பையன் கூட அந்த ஸ்கூல் வேனுக்கு அடியில் வந்து படுக்க வந்தவனே, ஏன்னா அந்த ஆட்கள் அவ்வளோ விரட்டி வராங்க, பேக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஒன்று இந்த பையனை நான் விரட்டி நீ வேற எங்கேயாவது போய் ஒழிச்சிக்க அப்படின்னு சொன்ன போது இந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல போய் அந்த ஒரு பாத்ரூம் வெளியே வச்சுருந்த ஒரு பாத்ரூம், வீட்டை விட்டு தனியாக இருந்த ஒரு பாத்ரூமில் போய் ஒழிச்சிருக்கான். அந்த ஒழிச்சதை இன்னொரு ஆள் அதில் வெளியே வந்த ஆள் பார்த்துருக்குறாரு. அவர் பார்த்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, இந்த விரட்டி வந்தவங்க பின்னால் வந்த ஒரு 10-12 பேர் அவங்கக்கிட்ட காட்டி கொடுத்துட்டாங்க, இந்த ஆள் என்ன இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆளுக்கு காட்டி கொடுத்த உடனே அந்த பையனை போய் கையோடு பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. பாருங்கள், அவன் இழுத்து கொண்டு வரும்போது என்ன யாருமே காணலை. ஆனால் அந்த வேன் பக்கத்தில் வந்த உடனேயே இந்த பையன் என்ன காட்டி, ஜெயக்குமார் பண்ண எல்லாருமே பார்த்தாச்சு, நீ வந்து வேனை விட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதுக்கப்புறம் தான் பார்த்து என்ன காலை பிடிச்சி அப்படியே 2 காலையும் வெளியே இழுத்து போட்டாங்க. பிடிச்சி வெளியே எடுத்து போட்டு அடிக்க வந்த உடனே பார்த்தேன், அடி நம்ம 2 பேருக்கும் வாங்கினா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். மீதி உள்ளவங்க ஒளிஞ்சிருக்க இடம் எங்கன்னு எனக்கு தெரியும், அந்த இளைஞர் இயக்கத்துக்கு மன்றத்துக்குள்ளே இருப்பாங்க, படிப்பகத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி மீதி இருந்த எல்லாரையுமே நான் காட்டி கொடுத்தேன். இந்த மாதிரி பிடிச்சி இவங்க என்ன செய்தாங்கன்னா, அப்புறம் ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போனாங்க. அவர் முடியாதுன்னு சொன்னதுனால போலீஸ் ஸ்டேஷன் முதல்ல நமக்கு ஒரு கேஸ் வந்ததுன்னா அந்த கேஸ், அப்படி ஒரு கேஸு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னு சொன்னால், எங்கள் ஊருக்குள்ளே தெரியும் அந்த டைம்லலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை கலக்கின ஒரு ரவுடி, அதாவது மலத்திமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலத்திமணிங்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நைட்டு ட்ரெஸ் எல்லாம் போடாமல் மேலெலாம் எண்ணெய் போட்டுட்ருப்பான்.
அப்படியே ராத்திரி ஒரு 8 மணி தாண்டினோடனே வருவான். எந்த வீட்டுக்கு வெளியே எந்த பெண் இருந்தாலும் சரி என்ன பண்ணுவான்னா, அந்த செயினை அத்துக்கிட்டு பிடிச்சி இழுத்து அடித்து போட்டுட்டு செயின் மோதிரம் எது இருந்தாலும் கலத்தி கொண்டு ஓடிடுவான். அப்போ இவன் ட்ரெஸ் கூட போட்டுக்கணும், மேலெல்லாம் எண்ணெய் தான் பூசிருப்பான். அப்படி ஒரு மனநோய் எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவன் வந்து இப்படி ஊருக்குள்ளே நிறைய நாள் பண்ண முடியும். அப்போ இவனை ஏதாவது பண்ணணும், இவனை பிடிக்கணுங்கிற திட்டத்தில் நாங்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவனுக்கு ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அடைக்கலம் கொடுக்குறாரு. அவர் வீட்டில் அடிக்கடி வந்து தங்குறான் அப்படின்ட்டு யாரோ என்கிட்ட ஒரு தப்பான விஷயத்த சொன்னதுனால அந்த வீட்டில் போய் நம்ம பிரச்சனை பண்ண போனோம். அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நாங்கள் அங்கே போக ஆரம்பித்தோம். அங்கே போனோம். அங்கே நாங்கள் போகும்போது ஆனால் நான் எல்லாம் எதுவுமே செய்யலை. இந்த பையன் மாதிரி அந்த கதவுகளை ஜன்னல்களை எல்லாம் உடைச்சி அதில் வெளியே நின்று ஒரு பைக்கை கொளுத்திட்டாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நேரடியாக கேஸு கொடுக்க போனாங்க. போகும்போது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியாது. நாங்கள் 20க்கு மேலே ஆட்கள் போனோம். ஆனால் எங்கள் 5 பேருடைய பேர் மட்டும்தான் அங்கே ஸ்டேஷனில் வந்தது. எஃப்ஐஆர் ஆனது, பிரச்சனை பெருசாகினது, ஒழித்து அந்த ஊரை விட்டே, அதாவது நம்ம மாநிலத்தை விட்டே போலீஸ் திறக்குனது, கேரளாவில் போய் ஒழிச்சிருக்க வேண்டிய நிலைமை. பாருங்க, ஒரு 1.25 வருஷம் அந்த ஸ்டேஷனில் ஒவ்வொரு ஸ்டேஷனில் அவங்க போடுவாங்க, கோர்ட்டில் போடுவாங்க. அங்கெல்லாம் வந்து சைன் வச்சுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டேன். அப்போ தான் கஷ்டம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ கேரளாவிலேருந்தே வேலைகளெல்லாம் பார்த்து அப்படியே வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுற வேலைகளை படித்து அந்த நேரங்களில் தான் படித்து வந்த நேரங்களில் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரஜினிகாந்த் பைத்தியம் நான். அதாவது ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னால் அவரை வந்து யாராவது குறை பேசிட்டாலோ இல்லை அவருடைய படம் எந்த படமாக இருந்தாலும் சரி, குப்பை படமாக இருந்தாலும் சரி, அந்த படம் நல்ல படம், இந்த மாதிரி உள்ள இதுகள் நம்ம வெளியே சொல்கிறதும், யார் எந்த பிரச்சனை பண்ணாலும் வேறு ரசிகர்கள் பேனாலும் அவங்கள்ட்ட தகராறு பண்ணுறதும், இந்த அதாவது ராத்திரி இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நாகர்கோவிலில் உள்ள எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் சரி அதில் பால் அபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு நோட்டீஸ் ஒட்டி என்ன வேலைக்கு போகிற காசுகளை எல்லாம் இது கொண்டு இதில் தான் போகணும். அந்த மாதிரி அந்த டைம்லலாம் அவர் ஒரு எஜமான்ங்கிற ஒரு படம் அந்த நல்ல ஞாபகம் இருக்குது. படம் நடித்து அதில் வேட்டி கட்டிட்டு வந்தார். அப்போ நாங்கள் அந்த டைமில் வேட்டி தான் கட்டுவோம். ஏன்னா அவர் தலைவர் கட்டியிருக்காருன்னா அந்த வேட்டி தான் நாங்களும் கட்டுவோம். அப்படி கட்டிட்டு நடக்கும்போது கூட ஒரு தடவை வேட்டி கட்ட தெரியாமல் சரியாக தெரியாதனால அப்படி நடந்து போகும்போது ஒரு பையன் அந்த வேட்டியில் மிதித்ததுனால வேட்டியை வந்து அப்படி ஒரு தாறுமாறான நிலைமையில் நின்ன அந்த சூழ்நிலை கூட இப்போவும் ஞாபகம் இருக்குது. அப்படி இருந்தாலும் அந்த டைமில் வேட்டி தான். அதுக்கப்புறம் பாருங்கள், உழைப்பாளின்னு ஒரு படம் நடித்தார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவர் வந்து அந்த ஃபேண்டு வந்து கிழிச்சு போட்டிருப்பார். மேலேருந்து கீழே வரைக்கும் கிழிச்சு போட்டிருப்பார். பாருங்கள், நமக்கு வீட்டில் எடுத்து தரதே ஒரு 1-2 ஃபேண்டு தான் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஃபேண்டை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கிழிச்சிட்டோம். ஒவ்வொன்றா கிழிச்சு அதுக்குள்ளே வேறு ஒரு கருப்பு கலரில் ஒரு துணியை வச்சு தச்சு இப்படி தான் போட்டுட்டு தெரியும் பைத்தியக்கார மாதிரி. பாருங்கள், ரஜினி இது நடக்கிற மாதிரியே தான் நடப்போம். வீட்டில் எல்லாம் அப்பா வந்து தகராறுக்கு வந்தாங்க. இது என்னது இப்படி ஃபேண்டெல்லாம் கிழிச்சு போட்டிருக்க, ஒரு விவரம் இல்லையா பைத்தியக்காரா அப்படின்னு சண்டைக்கு வந்தபோது நான் சொன்ன வார்த்தை, உங்கள் ஃபேண்டை வேணா தாங்க, நான் கிழிச்சு தரேன். ரஜினி மாதிரி நடந்து பாருங்கள், அது ஒரு தனி ஸ்டைல் இப்படி. அப்போ இந்த அளவு ரஜினிகாந்த் சைடில் பார்த்தா செவரில் கூட அவருடைய பேரை போட்டு தான் இருக்கும். காலையில் எழும்பணுன்னு அதை தொட்டு வணங்கிக்கிட்டு தான் வெளியே போகும். அந்த அளவு ஒரு வெறி பிடித்த ஒரு ரஜினி ரசிகராகவும் அப்படி அந்த மாதிரிப்பட்ட நேரங்கள்லாம் அப்போ தான் ஒரு சினிமா தியேட்டரில் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்த்து தான் ஆகணுங்கிறது. நாகர்கோவிலில் டிக்கெட் கிடைக்கிறதுனால திருவனந்தபுரம் ஒரு தியேட்டருக்கு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போனோம். அங்கே வந்த வேறு கொஞ்சம் ரசிகர்கள் மூலமாக பயங்கர அடித்தடி கலாட்டாவி அங்கே போய் போலீஸு எங்களை பிடிச்சிட்டு போயிட்டு. அப்போ அந்த மாதிரி இந்த ரஜினிகாந்துடைய ஒரு இந்த வெறித்தனமான விஷயங்கள்லையும் போலீஸு கேஸு இப்படி இந்த மாதிரி ஆன நிறைய நாட்கள் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ பாருங்கள், அது மாதிரி அதுக்கு அடுத்த கேஸ் என்னென்னா, ஒரு இளநீர் படிக்க போன இடத்துல அவர் ஓனர் வந்து கேட்டபோது அவரை கை நீட்டி அடித்ததுனால எங்களுக்கு ஒரு 3 பேருக்கு மேலே கேஸ். இப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கேஸு கிட்ட அந்த டைம்லேயே ஒரே நேரத்தில் பதிவாயிற்று. அப்போது அந்த அளவு மோசமாக நடந்துகிட்டு இருக்கும்போது தான் சரி கேரளாவுக்கு போயிடலாமே அப்படின்னு சொல்லி கேரளாவுக்கு தப்பி அங்கே போன போது அங்கே வந்து ஒருவர் எனக்கு வந்து சுவிசேஷம் சொன்னார். ஆமாம், சுவிசேஷம் சொன்னபோது மரியாள் வந்து இயேசுக்கு அம்மா தான், நீங்கள் வந்து ஆனாலும் அதுக்கு முன்னாடியே இயேசு வந்தார். இயேசு இந்த பூமிக்குள்ளே பழைய ஏற்பாட்டில் அதுக்கு மரியாள் பிறக்கிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த இடத்துல இயேசு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். அப்போ எப்போ வந்தார் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த அந்த 3 பேரில் ஒரு ஆள் வந்து இயேசு தான். தானியேலை சிங்கக்கபையிலேருந்து காப்பாற்றினது அது இயேசு தான். அப்போது அது மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களை வந்து காப்பாற்றினது வந்து 4 பேரில் ஒரு ஆளாக நின்னது வந்து தேவபுத்திரனாகிய இயேசு தான். அப்போ அவர் வந்து மரியாள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பூமிக்கு வந்தவர். திரும்ப வந்து மரியாள் வந்து ஒரு முட்டை மாதிரி தான் பயன்படுத்தினாங்க. இயேசு குஞ்சியில் வெளியே வந்தாச்சு, இயேசு குஞ்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு தோடுக்கு ஒரு வேல்யூஷன் இல்லை, இப்படியெல்லாம் அவர் சொல்லி தந்தார். அப்போ எனக்கு கோவம் வந்துட்டு பிடிச்சிட்டு உடனே தானே அவர் ஒரு பாஸ்டருக்கு அடுத்த உடன் ஊழியக்காரராக இருந்தவர். அவரை பிடிச்சி அங்கே கேரளாவில் வச்சு அடிச்சுவிட்டேன். ஏன்னா அந்தளவு மரியாள் மேலே வந்து ஒரு ரொம்ப விசுவாசம் உள்ள ஆள்னா. அப்படி இருந்த நேரத்தில் ஆனால் அவர் எந்த கேஸுக்கும் போகலை, எதுக்கும் போகலை. அவர் பரலோகத்துக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்கிறாரு. இவனை எப்படியாவது நீங்கள் எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய ஜெபம் அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது. அப்போ அந்தளவு அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு.
அந்த நேரத்தில் தான் அப்போ வீட்டுக்கு திரும்ப திடீர்னு வந்தபோது ஊரில் வந்து ஆர்சி சர்ச்சுகளில் பொதுவாகவே எலெக்ஷன் வச்சு தான் எடுப்பாங்க ஊர் தலைவர் பொருளரெல்லாம். அப்போ அந்த எலெக்ஷனில் நின்று அதில் ஜெயிச்சு அதில் ஒரு ட்ரெஷூரர் அதாவது பொருளர்ங்கிற ஒரு பொறுப்பு வந்து அந்த டைம்லேயே ஊரில் வந்து ஒரு லவ் இருந்துகிட்டு இருந்தது. லவ்னா பாட்டு கிளாஸில் அவங்க நல்ல ஒரு இது. அப்போ நானும் அந்த சர்ச்சில் வந்து பொறுப்பில் இருந்தனால வந்து போயிட்டு இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்டு பிடிச்சிருக்கா கேட்டவுடனே அப்போ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சரி நமக்கு திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற இதுக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் திருமணம் செய்ததுக்கு தானே இப்போ நம்ம யூதர்களை திருமணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், யூதர்களுடைய அந்த ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டில் போய் திருமணம் செய்ய போவாங்க. அப்படி தானே போய் முதல்ல என்கேஜ்மெண்ட்டுக்கு போவாங்க. அப்போ போகும்போது அது எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த கையில் வந்து ஒரு தட்டில் வந்து இங்கே மாதிரி நம்ம நாட்டை மாதிரி அந்த இது டீ எல்லாம் கொண்டு கொடுக்க போக மாட்டாங்க, டீயோ காஃபியோ கொடுக்க மாட்டாங்க. ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மேலே ஒரு கப்பு வச்சு அதில் அந்த அதுக்குள்ளே கொஞ்சம் ரசம் வச்சு கொண்டு வருவாங்க, திராட்சை ரசம். அந்த ரசம் வந்து கொண்டு வரும்போது அந்த பெண்ணுடைய கை வந்து நடுங்கக்கூடாது. அப்போ அந்த கை நடுங்கக்கூடாது. அதுபோல் இவரும் அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அதை எடுத்து குடிக்கும்போது மணமகனுடைய கையும் நடுங்கக்கூடாது. அப்போ முழுவதும் குடித்து முடித்து விட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவன் பெண்ணை பிடிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம். அது குடிக்காமல் பாதியில் வச்சுருந்தாருன்னா பெண்ணை பிடிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உடனே ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கலை, பொண்ணை பிடிச்சிருக்கு பிடிக்கலை என்னங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம இடங்கள்லாம் அப்படி இல்லை. பார்த்திங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி, உங்கள் மாவட்டங்கள்லாம் எப்படின்னு தெரியாது. ஆனால் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் வருவாங்க, நல்லா புரோட்டா இறைச்சி வச்சு அடிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க. பாவப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு 10, 25,000, 50,000 செலவாகும். ஆனால் இவங்க நல்லா தின்னுக்கிட்டு பிறகு சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் போய் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அப்படி ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னவங்க ஃபோன் திரும்ப பண்ணதாட்டு இல்லை. இன்றைக்கி வரைக்கும் ஃபோன் யாரும் பண்ணலை அப்படி. ஆனால் அந்த பாவப்பட்டவங்களுக்கு என்னது, அந்த இறைச்சி, மீன், அந்த முட்டை, அதாவது இந்த புரோட்டா இதுகளெல்லாம் நஷ்டம். 10, 25,000 நஷ்டம் ஆகுமே தவிர பாவப்பட்ட பெண்கள் இங்கே வீடுகளில் இதுதான். அப்போ ஆனால் இங்கே யூதர்கள் அப்படி இல்லை, கரெக்டாக வர சொன்னால் வருவாங்க. நாங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி வீட்டுக்கு போனாலும் நான் உனக்காக ஒரு வீடை நான் கட்ட போகிறேன், உடனே உன்னை கூப்பிட்டு போக மாட்டேன். ஆனால் வீட்டில் போய் 2வது வீடெல்லாம் கட்டி இந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப வந்து அழைச்சிட்டு கொண்டு போவாங்க. அப்போ அதுதான் அது மாதிரி தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவும் அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்காக அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு முழுவதுமாக அந்த ரசத்தை ஆண்டவர் குடித்து முடித்து தான் என்ன பண்ணியிருக்காரு, மேலே போய் நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ரெடி பண்ண போயிருக்கார். அப்போ என்னுடைய மேரேஜில் வந்து இப்படி நாங்கள் எந்த இடத்துலையும் போய் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணவோ இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கோ போகவே இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள்ன்றமே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் வீட்டில் சொன்னால் வந்து பயங்கரமான எதிர்ப்பு. 2 வீட்லேயுமே பயங்கர எதிர்ப்பு, வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டை விடவும் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப இழப்பு. ஏன்னா நான் நடந்த விதங்கள் தெரியும், கொலை செய்யக்கும் தயங்க மாட்டாங்கிறதும் தெரியும். அதனால் அப்படி பயந்து வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் மீற இல்லை, நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க சம்மதிச்சாங்க. ஆனாலும் ஒரு தடவை கூட வாழ்த்தீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் எல்லோரும் சொன்னது நீங்கள் நாசமாக தான் போவீங்க, நல்லா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டில் தான் அவங்க சொல்லி எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அந்த திருமணம் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிந்து வந்து ஆமாம் என்னுடைய மூத்த பையன் ஒரு 4 மாதம் ஏதோ கன்சீவாக இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைமில் நான் வந்து அப்போது எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அது எப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே ஊரில் கிடந்து இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, சண்டைக்கு மேலே சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு வெளிநாட்டுகளில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து கேள்விப்பட்டு, சரி அப்போ நீ வெளிநாட்டுக்கு வாரியா, அங்கே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஒரு புதிய கம்பெனி திறக்கிறாங்க, அந்த கம்பெனிக்கு ஆளை வரக்கூடிய ஆட்களுக்கு தான் கூடுதல் பெனிஃபிட்டு, அப்போ அவனை வந்து பெரிய ஆளாக இருக்கணும், போர்மேனாட்டு ஆயிடலாம், நல்ல சம்பளங்கள் கிடைக்கும்னு சொன்ன உடனே அப்போ எனக்கு என்னென்னா வீடு இல்லை அந்த டைமில். அப்போது எனக்கு வீடு வந்து வைக்கணுங்கிற ஒரு ஆசை நல்லா இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அந்த டைமில் நம்ம ஊரில் இருந்தாக்கி பிரச்சனை சண்டை இப்படி தான் எவ்வளோ தான் வேலை பார்த்தாலுமே நமக்கு வீடு கட்ட முடியாதுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு மனசில் தெரிஞ்சதுனால நான் அப்போ சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கேயும் நல்ல ஒரு கனவுகளோடு தான் நான் வெளிநாடு பஹ்ரைன் நாட்டுக்கு போனேன். அந்த நாட்டில் வந்து ஏன்னா இவங்க முதல் கம்பெனியில் நீ வர புது கம்பெனி, எனக்கு அடுத்தபடியாக 200 பேருக்கு மேலே விசாக்கி எடுக்க கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னபோது அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அந்த இடத்துல போய் நம்ம பெரிய லெவலில் இனி வளர்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் நம்மளை விசா எடுத்தவங்களும் சொந்தக்காரங்க தான், அவங்களுக்கு தெரியும், அவங்களையும் அவங்க கொடுத்தவங்க வந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துக்கு நாங்கள் கடந்து போனேன். அப்போ அந்த டைமில் இங்கே வச்சு செலவான காசு மட்டும் 55,000 என்னதோ செலவாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் சேர்த்து செலவாச்சு. என்னுடைய மூத்த பையன் வந்து வயிற்றில் ஒரு 4 மாதம் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வெளிநாடு போனேன். அப்போது வெளிநாடு போனதுக்கு அப்புறம் தான் அங்கே வந்து சில பிரச்சனைகள் ஆரம்பித்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு 6 மாதத்துக்கு அங்கே வந்து என்னென்னா, அந்த ஓனர் வந்து அரபி தான். அவர் வந்து மிலிட்ரியில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் 6 மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறாருங்கிறத அறிஞ்சோம். அவருடைய பேர் வந்து ஜாஃபர். அப்போ அந்த ஜாஃபர் வந்து அவர் விசா எடுத்து அது கம்பெனி வந்து தொடங்குறதுக்கு யார் ஒரு மலையாளி
சிஜுங்கிறதான ஒரு மலையாளி கையில் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அரபு கம்பெனி அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். நாங்கள் போன உடனேயே ஃப்ளைட்டில் வந்து இறங்கின உடனே எங்களை கூப்பிட வந்தது வந்து அந்த மலையாளி ஓனர் தான், அந்த சிஜுங்கிறவர் தான் எங்களை கூப்பிட வந்தார். அப்போ அங்கே போய் என்ன செய்யுதுன்னா, வேலைக்கு கொண்டு விட்டோடனே கட்டட வேலைகளில் தானே கொண்டு விட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், நாங்கள் இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், நமக்கு தெரியாது, இல்லை நீங்கள் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த சித்தாள் வேலை மாதிரி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. 6 மாதம் சம்பளமே எங்களுக்கு கொடுக்கல. அப்போ நாங்கள் வருத்தப்பட்ட உடனே சொன்னாங்க, அது ஏதாவது பிரச்சனை பண்ணாக்கி தூக்கி கொண்டு ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டின உடனே என்ன செய்யுது அப்படின்ட்டு எங்கேயாவது சாடி ஓடிடலாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க சாடி ஓடிடுவாங்க எங்கேயோ அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துலேருந்து தூரத்தில் பஹ்ரைன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் ரொம்ப தூரம். அந்த இடம் வந்து ஒரு வனாந்தரம்னா சாப்பாடுக்கு தண்ணி கூட கிடைக்கக்கூடாத ஒரு இடம். அந்த ஒட்டகங்களை மட்டும்தான் அங்கே கொண்டு போட்டு வளர்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், எங்களை 2 பேருமே கொண்டு ஒரு பெரிய ஒட்டகம் வளர்க்கக்கூடிய, எப்படி பார்த்தாலும் ஒரு 300 ஒட்டகங்கள், ஒரு 25 குதிரைகள், அப்போ அந்த இடத்துல ஒரு நாய்கள், விதவிதமான அல்சீசியன் நாய் முதல் ஏகப்பட்ட நாய்கள், இப்படிப்பட்ட ஒரு இடங்களை கொண்டு எங்களை கொண்டு அங்கே போடுறாங்க. போட்ட உடனேயே நல்லா ரொம்ப சொன்னால் வேதனைன்னு சொன்னால், ஏன்னா ஏசி இல்லாமல் அந்த இடங்கள்லாம் இருக்கவே முடியாது. ஒரு இடம் அந்த பஹ்ரைன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஏசி இல்லாமல் நம்ம சாயங்காலம் நேரத்தில் நைட்டெல்லாம் தூக்கமே வருது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த இதுக்குள்ளேயே கொண்டு போட்டு அந்த உள்ள சாணங்களை அள்ளுறதும், மற்றபடி அதுக்கு கழுகுறதும், அந்த ஒட்டகங்களை கழுகுறதும், இதை போட்டு இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை மட்டும் செய்யவிட்டு வேணால் நடந்து வெளியே போக முடியாது. அவ்வளவு தூரமான இடம். மற்ற இடங்களில் மனிதர்களை நம்ம கண்ணு கட்டின தூரம் வரை பார்க்கவே முடியாது. அங்கேருந்து வெளியே வரணும் வேண்டிய அந்த வனாந்தரத்தில் நடந்து வரணுன்ட்டு ஒரு ஆள் நினச்சா அந்த ஆள் மறிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் இங்கே நடந்து வரணும்னா. அப்போ அந்த மாதிரி கட்டி செல்ல அவங்க கொண்டு அப்படி உள்ளே வச்சு எங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஃபோன் வராது, ஃபோன் கால் டவர் இருக்காது. அப்படிப்பட்ட ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தி அப்படி நிஷ்டூரப்படுத்தி இருக்கும்போது, அப்போ எப்போது என்னன்னா, இவர் வந்து ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் அந்த ஓனர் மட்டும், எங்கள் அந்த மலையாளி மட்டும் அங்கே வருவார். அரபி வரவே மாட்டார். இந்த மலையாளி வருவார். வந்து என்னென்னா, உங்களுக்கு தேவையான இதுலேருந்து கொஞ்சம் அரிசி வாங்கி தருவார், கொஞ்சம் மிளகு வகைகள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளுக்கு கொஞ்சம் சிக்கன் இந்த மாதிரி கொண்டு தருவார். தந்து இதை மட்டும் எங்ககிட்ட தந்துட்டு நீங்கள் இருந்துடுங்கன்னு சொல்லி போயிடுவார். ஏன்னா என்ன ஒரு 6 மாதம் நீங்கள் இங்கே இருந்தால் தான் உங்கள் புத்திகள் எல்லாம் சரியாகி வரும், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை கொண்டு டவுனுக்குள்ளே கொண்டு வேறு நல்ல வேலைகளுக்கு கொண்டு விடுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இவர் போயிட்டார். இப்படி போயிட்டு இருந்தார். பிறகு நாங்கள் 2 பேர் தான் அங்கே உள்ளே இருந்தோம். அந்த 2 பேரும் தான் அங்கே அந்த இடத்துல கொண்டு எங்களை அடைச்சி போட்டிருந்தாங்க. அவன் வந்து ஒருத்தன் மார்த்தாண்டம் பக்கத்தில் ஒரு பையன், ஜஸ்டின்ங்கிறதான ஒரு பையன். அப்போ ஒரு முடிவு எடுத்தோம், நம்ம இனி மரித்து போனாலும் பிரச்சனை இல்லை, செத்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அங்கே இருந்து ஒரு நடந்து நம்ம வருவோம், எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நடப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து தப்பி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் அந்த இடத்துல இருந்தோம். அங்கேருந்து தப்பி அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். வந்து எவ்வளோ தூரமாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாளைக்கு மேலே பகலும் இரவு மாட்டு நாங்கள் நடந்து எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்றும் இல்லைன்னா சாகணும், அவ்வளோதான். இந்த ஆகார் வனாந்திரத்தில் நடந்தது மாதிரி. அப்போ அப்படியே அந்த மாதிரி நடந்து வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்தபோது அந்த இடத்துல ஒரு ஜீப் வந்து கிராஸ் ஆனதை பார்த்தோம். அப்போ சத்தம் போட்டு கை கொட்டி இருந்தபோது அவங்க ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இப்படி விஷயத்த சொன்னோம். அவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்க, பீகாரில் இங்கே உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி அப்போ இப்படியா இருக்குது மேட்ரு, நம்ம கொண்டு நாங்கள் மனாமாங்கிற இடத்துல கொண்டு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அங்கே அதுதான் தலைநகரம், பஹ்ரைனுக்கு தலைநகரம். அதில் கொண்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. 2வது எங்களுக்கு வந்து அந்த இடத்துல மனாமையிலே இருந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தருக்கு வழியாட்டு எங்கள் ஃப்ரெண்டோட நம்பரை எடுத்து அவருக்கு கால் பண்ணோம். அப்போ அவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கூட்டிகிட்டு போய் ஒரு 4 நாள் 5 நாள் அவங்க ரூமில் இருக்கும்போது எங்களுக்கு விஷயம் தெரிய வந்துட்டு. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு எல்லாரையுமே எங்கள் அரபிக்கு தெரியும், அந்த மலையாளி ஓனர் சிஜுவுக்கு தெரியும். இவங்க எல்லாம் எங்களை திரைக்கு இங்கே தேடி இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது என்னமோ இங்கே வந்தால் நம்மளை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், அப்படி கொண்டு ஜெயிலில் எதில் வச்சுருவாங்கன்னு பயந்து இவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், குதேபியானி ஒரு இடத்துல போய் இருங்க அப்படின்னு எங்கள் 2 பேரையும் அங்கே வேறு ஒரு இடத்துல, அவங்க இடத்துல இருந்து வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் எங்களை அங்கே அமர்த்தினாங்க. அங்கே இருந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த ஆர்சி சர்ச்சுக்கு மட்டும் எப்போது வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் வரதுண்டு. அப்போ வரும்போது ஆர்சி சர்ச்சுக்கு ஒரு நாள் அங்கே வரும்போது வந்து இந்த சிலை வணக்கம் இதெல்லாம் மரியாதை ஆராதனை எல்லாமே அங்கேயும் நம்ம செய்வோம். அங்கே வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என்னாச்சுன்னா, இவங்க வந்து ஒரு 4-5 பேர் ஒரு குண்டர் படம் மாதிரி வந்து இறங்கினாங்க. நாங்கள் என்னைக்கு சர்ச்சுக்கு வர விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அப்போ அங்கே தேடி வந்து இறங்கின உடனே நாங்கள் சர்ச்சுக்கு பின்னாலோடைய 2 பேருமே சாடி ஓடி அங்கேருந்து தப்பிட்டோம். தப்புன பிறகு தான் என்னமோ இங்கே இருந்தால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சொந்தக்காரங்க அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நம்ம என்ன செய்யணும்னா, இந்த அரபிக்கு எதிராக ஒரே ஒரு கேஸ், அந்த மலையாளிக்கு எதிராக இல்லை, அரபிக்கு எதிராக ஒரு கேஸ் மட்டும் கொடுத்தா போதும். அது வந்து நமக்கு அங்கேருந்து நமக்கு அந்த ஒரு பேப்பருக்கு தருவாங்க கோர்ட்லேருந்து. அந்த பேப்பர் தந்தால் எத்தனை வருஷமும் நம்ம வெளியே நின்று வேலை செய்யலாம், எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறத ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்போ 1-2 பேர்கிட்ட கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் என்னென்னா, எனக்கு வந்து இங்கே நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இன்னும் வீட்டுக்கே போயிடுறேன், ஒன்றில் அரபிகிட்ட பேசி என்னோடய பாஸ்போர்ட்டு வர அரபிக்கையில் தான் இருக்குது, அப்போ அந்த அரபிக்கையிலேருந்து வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க சொன்னாங்க, இல்லை இப்போ வாங்க போனால்
உனக்கு நீ வந்த பணம் நஷ்டம், இங்கே வந்து சேர்ந்தது 1 வருஷம் சம்பளம் இல்லாமல் இருந்திருக்கு, இது நஷ்டம். அதனால் ஒரு சின்ன கேஸை போட்டு பேப்பரை வாங்கி கையில் வச்சுட்டு வெளியே இஷ்டம் போல் நல்ல சம்பளம் கிடைக்கும், வேலை செய்துட்டு நமக்கு ஒரு வருஷம் கூட கழிஞ்ச உடனே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அப்பவும் எடுத்து கேட்டேன், கேஸ் போட்டு நம்ம விருப்பப்பட்ட நேரம் நம்ம முடிச்சுட்டு போக முடியுமா? ஒருவேளை எனக்கு அடுத்த வருஷம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் போக முடியுமான்னு கேட்டதுக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனே வீட்டுக்கு போயிடலாம், என்னைக்கு போனால் வேண்டான்னு சொல்லி 1 மாதத்துக்குள்ளே நீ கேஸை சொன்னால் போதும் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க சொன்னதை நம்பி நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா கேஸ் போடுறதுக்கு சம்மதித்தேன். அப்போ அங்கே உள்ள ஒரு பெரிய பெண் அட்வொகேட்னா அவங்க வந்து பெரிய லெவலில் உள்ளவங்க. அப்போ அவங்கள பிடிச்சி தந்தாங்க. இவங்கள்ட்ட கேஸ் போட்டால் இவங்க லேடினால கரெக்டாக கேஸை நடத்துவாங்க, சொல்கிறனால வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தந்தாங்க. கேஸ் வந்து நான் நடத்த ஆரம்பித்தேன். கேஸ் நடத்திட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணணும்னா அந்த கோர்ட்டுக்கு நம்ம போகணும். அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்கா நான் அங்கே போகும்போது என்னுடைய அந்த அட்வொகேட்டு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. இந்த அரபி அங்கே வச்சு என்ன பார்த்தான். பார்த்தா அவன் வந்த உடனேயே வந்து பயங்கரமாக திட்டினான். உள்ள வந்து உனக்கு எங்கே வச்சாலும் சரி உன்னை வெட்டி கொல்லுவேன், கொல்லாமல் விட மாட்டேனா, எனக்கு ஒன்றால் ஒரு கேஸை கொண்டு நீ கொடுத்ததுனால எனக்கு இதுக்கு மேலே வந்தக்கூடிய 10-200 விசா கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து அங்கே அவன் சொன்னது உண்மை. ஒரு ஆள் கேஸு கொடுத்தால் அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு விசா கொடுக்க மாட்டாங்க, அந்த வேறு ஏதாவது ஒரு பேரில் தான் விசா எடுக்கணும். அப்போ அவன் நம்மளால் அங்கே அவனுக்கு லட்சக்கணக்கில் பணம் நஷ்டம். அப்போ அந்த கோபத்தில் அவன் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்போ இவங்க வக்கீல் நின்றனால அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியல. அவங்க வேறு வழியாக எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, இனி இந்த நாட்களில் நான் வராமல் பார்த்துக்கிறேன், கோர்ட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், நான் கேஸை நடத்தி உங்களுக்கு ஜெயிச்சு தரேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சொன்ன டைமில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கேஸு அப்போ எனக்கு திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னா கிட்னியில் கல் வந்த உடனேயே வலி தாங்க முடியாமல் அலற ஆரம்பித்தா உடனே தானே ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில் வந்துன்னா பெயின் கில்லர், அதாவது வேதனை மாறக்கூடிய இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு எடுத்து அது நல்லா கொஞ்சம் குணமாகும். ஆனால் டாக்டர் மாதிரி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணணும், கல் எடுக்கலைன்னா இது பெரிய இதில் வந்துன்னா உயிருக்கே ஆபத்தாக முடியும், அந்த அளவு ஏன்னா பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு யூரினில் அந்த மாதிரி சொன்ன உடனேயே அப்போ ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னுட்டு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க சொன்னது என்னன்னா, உங்கள் அரபி வந்து கையெழுத்து போடணும், அரபி வந்து கையெழுத்து போடாமல் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, யார் உங்களுக்கு கேரண்டி தந்து இந்த இடத்துக்கு எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து போடணும், நம்ம வந்து அவங்கள்ட்ட பேச முடியாது அப்படியுமே. நான் ஒரு தடவை எங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி அந்த அரபிகிட்ட சொன்னாங்க, அரபி வந்து அந்த ஃபோன் வந்து அவனுக்கு ஒர்க் ஆகவே இல்லை, அவன்கிட்ட பேசவும் முடியலை. அப்போது சரி என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி அவங்க கை விரிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன அப்போ என்ன செய்யுதுன்னா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா போய் பெயின் கில்லர் ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து இல்லை அடுத்த ஆஸ்பத்திரி இப்படி போய் தான் தள்ளிட்டு இருந்தேனே தவிர மற்றபடி வலி தாங்க முடியாது. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு எப்படியாவது கேஸை முடிச்சு தந்துருங்க, நான் போயிடுறேன், ஊரை விட்டு இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சரி நான் கேஸை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு 6 மாதம் என்னமோ டைம் எடுத்து கேஸை கிளியராக முடிச்சிட்டாங்க. கேஸ் வந்து தீர்ப்பாகி வந்தது. அவன் வந்து அரபி வந்து எனக்கு 1 லட்ச ரூபா பணமும் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டும் எடுத்து தந்து விடணும். அப்போ என்னென்னா சரின்னு சொல்லி இது கேஸை முடித்து இவங்க ஜெயிச்சு என் கையில் தந்துட்டாங்க. ஆனால் தந்ததோட என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு உடைய கெட்ட நேரம் அவங்க வந்து ஜட்ஜி ஆகிட்டாங்க. அப்போ ஜட்ஜி ஆனதுனால எனக்கு வந்து திரும்ப வந்து இனி அவங்கள போய் பார்க்க முடியாது. அவங்க ஜட்ஜி ஆகாமல் அட்வொகேட்டாகவே இருந்திருப்பாங்கன்னா அவங்களே இந்த அரபி எங்கே இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க நமக்கு எடுத்து தந்திருப்பாங்க, நம்மளை வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து அட்வொகேட் வந்து ஜட்ஜ் ஆனதுனால எனக்கு அவங்க சொல்லிட்டாங்க, என்னமே நீ இங்கே தேடி வர முடியாது, வந்தால் வாட்ச்மேன் வந்து உங்களை துரத்தி விட்டுருவாங்க, நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2வது இவன் அரபிக்கிட்ட வந்து ஒரு இது மட்டும் எழுதி தந்திருந்தாங்க, எனக்கு கேஸ் ஜெயிச்ச ஒரு பேப்பர் தந்து இந்த குதேபியாங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்தா தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து அரபி எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சி அந்த பாஸ்போர்ட்டை உனக்கு வாங்கி தந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நீ எனக்கு ஃபோனெல்லாம் பண்ண வேண்டாம், ஃபோன் நம்பரே மாற்ற போகிறேன், இந்த நம்பரில் நான் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரே அவங்க மாற்றிட்டாங்க. அப்போ எனக்கு அது தெரியாது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆர்டர் ஃபார்மை மட்டும் நம்ம கையில் தந்துட்டாங்க. நான் வந்து குதேபியாங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்தேன். இப்படியா எனக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டு போலீஸ் உண்டு, கேரளா போலீஸ் உண்டு, ஹிந்திக்கார போலீஸ் உண்டு. அப்போ அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்த உடனே அவங்க சொன்னது என்னன்னாக்கி, ஒரு அந்த மலையாளி போலீஸ் ஒருத்தர் காட்டி தந்தாங்க, அவர் தான் சிஐடி இந்த ஏரியாவுக்கு. அப்போ அவருக்கு எந்த இடத்துல இந்த அரபி இருப்பாங்கிறது தெரியும். அப்போ என்கிட்ட கேட்டாங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு. எனக்கு அரபியே நான் பார்த்ததே கிடையாது, 1 தடவை 2 தடவை அந்த கோர்ட்டில் வச்சு தான் நான் பார்த்துருக்குறேன் அப்படி சொன்னதுனால ஃபோன் நம்பர் எவ்வளவோ திறக்கி பார்த்தாங்க, ஃபோன் நம்பர்னு கிடைக்க பழைய நம்பர்கள் 1-2 நம்பர்கள் அந்த விசா காப்பியில் இருந்த நம்பர்களை எடுத்து அடித்தா அது அவ்வளவு நம்பருமே சுவிட்ச் ஆஃப். இவன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. இவன் அங்கேயே எனக்கு தெரியும், அந்த டைமில் நான் கேள்விப்பட்டேன் அவனுக்கு 4 மனைவிகள், அது அங்கே வந்து 7 மனைவிகள் வரை கல்யாணம் பண்ணலாம் பஹ்ரைன் நாட்டில். அப்போ இவன் எந்த இடத்துல போய் இருக்கிறாங்கிறது தெரியாது. என்ன விசாவை அவன் எடுத்தது வந்து ஒரு ஆஃபீஸ் நம்பரை வச்சு எடுத்துக்கிறான், ஆஃபீஸை வச்சு அதை காட்டி கொடுத்தா. அப்போ ஆஃபீஸை வந்து நாங்கள் போய் கண்டுபிடிச்சிட்டோம். ஆஃபீஸை கண்டுபிடிச்சா அவங்க ஆஃபீஸ் அந்த இடத்துல பார்த்தா அவங்க வேறு ஒரு ஆஃபீஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆஃபீஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாலே க்ளோஸ் ஆகிட்டு, இது யார் இப்போ அவங்க முன்னாடி நடத்தினவங்கள யாருமே எங்களுக்கு தெரியாது. அது வந்து ஆமா டவுனுங்கிற சொல்லக்கூடிய ஒரு இடம்.
அப்படி சொன்னாங்க. அப்போ இவங்க 2 பேரும், அந்த ஹிந்திக்கார போலீஸும் சரி, இந்த சிஐடி கேரளா போலீஸும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு காசு நம்மகிட்ட வாங்க மாட்டாங்க. ஆனால் காலையில் அவங்க காரில் நம்மளை ஏற்றுனாங்கன்னா அப்படியே ஃபுல்லும் கொண்டு போய் இந்த பஹ்ரைன் முழுசும் சுற்றி உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது உங்களுக்கு பழைய முன்னாடி போன ஞாபகங்கள் இருக்கா, எந்த இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு நிறைய நாள், ஒரு 10 நாளைக்கு மேலே தேடி பார்த்தாலும் இவன் எங்கே இருக்கிறான் அந்த அரபி, நம்ம பாஸ்போர்ட்டை எங்கே வச்சுருக்காங்கிறது கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. அப்போ தான் வேதனைக்கு மேலே வேதனை. அங்கே அதுக்கடையில் இந்த கிட்னி வேதனை வேறு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சே நான் ஒவ்வொன்று சத்தம் போட்டு அழக்கூடிய கண்டிஷன்லாம் நான் இருந்தேன். அப்போ இவங்க ரொம்ப இறக்கப்பட்டாங்க. எங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வீட்டிலேருந்து ஃபோனுக்கு மேலே ஃபோனு. எப்படின்னா அந்த நேரத்தில் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த கஷ்டத்தை தந்ததுக்கு காரணம் அதுக்கப்புறம் தான் 10 முறை இந்த வேதாகமத்தை அந்த இடத்துல அந்த கேஸு ஜெயித்த பிறகு 10 முறை நான் வாசித்து முடித்தேன். கிட்டத்தட்ட 3 வருஷம். அப்போ 10 தடவையும் அதான் ஆர்சி பைபிள். நான் வந்து ஆண்டவர் அறியலை, ஆர்சி பைபிளுங்கும்போது நம்முடைய பைபிளில் வந்து 66 புஸ்தகங்கள், அவங்களுக்கு அப்படி இல்லை, 75 புஸ்தகங்கள், 9 தள்ளுபடி ஆகமங்கள் கூட உண்டு. அப்படி பைபிள் கூட பெருசாக இருக்கும். அப்போ அதை முழுசும் 10 முறை நான் வாசித்து ஆண்டவருக்குள்ளே தெளிவடைஞ்சேன். அப்போ எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது, ஆனாலும் எவ்வளவு தெளிவடைஞ்சாலும் ஜெபம் மட்டும் மரியாளே, அந்தோணியாரே இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குமே தவிர சைடில் ஒரு ஆள் மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போவும் எப்போவுமே இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் அந்த பக்கத்து சர்ச்சு, ஒரு ஆர்சி சர்ச்சு தான், பெந்தேகோஸ்து சர்ச்சு, வேறு எந்த சர்ச்சு எதுவுமே அங்கே பக்கத்தில் எங்களுக்கு தெரியாது. இந்த சர்ச்சுக்கு போய் அந்த சிலைகளை, அந்தோணியார் சிலை இருக்கும், அந்த பக்கத்தில் மரியாள் சிலை இருக்கும், சூசேப்பர் சிலை இருக்கும், இதுகளெல்லாம் தொட்டு எப்படி எங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க, எங்களை அனுப்புங்கன்னு அந்த சிலைகளை மட்டும் நான் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தேன். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னுட்டு அப்போ எனக்கு வீட்டில் வந்து எனக்கு ஒரு பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் அடுத்த வாரம் வரேன். ஏன்னா எனக்கு பையன் வேறு பிறந்தாச்சு. பையன் வந்து 3 வயசு கழிஞ்சாச்சு பிறந்தவன். நான் போகும்போது 4 மாதமாக இருந்தான். 4 மாதம்னா பையனை பார்க்கல, வயத்தில் இருந்தான் 4 மாதம். அது பாருங்கள், நான் கரெக்டாக 4 வயசு வரைக்கும் பையனு 4 வயசு அவனுக்கு பிள்ளையெல்லாம் பார்க்கவே இல்லை. அவனை பார்க்கணும் எப்பவும் அந்த வீடியோ காலில் அவனுக்கு முகத்தை பார்த்தது தான் உண்டு, இல்லாமல் ஏதாவது ஃபோட்டோ அனுப்பி தருவாங்க. அப்போ அவன் வேறு ஃபோன்லேயே பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பா எப்போ வருவீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கும் பிள்ளையும் பார்க்கல இது வரைக்கும், நோய் வேறு இப்படி வகலிட்டுது, என்ன செய்யலாம்? என்னமோ கடைசி ஃபைனல் முடிவு என்னென்னா, ஏதாவது ஆட்கள் நம்ம ரூமில் 7-8 பேர் இருப்பாங்க, அவங்க இல்லாத நேரத்தில் எதையாவது கயரை ஏதாவது போட்டு தூக்கில் தொங்கி செத்து போயிடணும், மரிச்சு போயிடணும். ஏன்னா வேறு முடியவே முடியலை. காசு வேலை செய்கிற காசு ஒன்று கோர்ட்டுக்கு கொடுக்கணும், இன்னொன்று ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கணும். அதை தவிர 5 காசு வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செத்து போயிடலான்னு இருந்த நேரத்தில் என்ன ஒரு ப்ரேயருக்கு வீட்டுக்கு எதேச்சும் அந்த வழியாக கடந்து போன ஒரு பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து சும்மா எதேச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது, இப்படி என்னுடைய வீட்டுக்காரர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் வெளிநாட்டில் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஒரு தடவை அவருக்கு ஃபோன் எனக்கு பண்ண சொல்லுங்கள், நான் வீட்டிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டிலே இருந்திருக்கிறாரு. உடனே எனக்கு ஃபோன் வந்து மிஸ் கால் மட்டும் வந்து, நான் அப்போ அங்கேருந்து ஒரு எஸ்டிடி பூத்துலேருந்து ஒரு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னே இப்படி ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் வந்து உங்ககிட்ட பேச ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் பாஸ்டர்கிட்ட சரி ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். பாஸ்டர் சொன்னார், பிரதர் நீங்கள் ஆண்டவர் இங்கே வீட்டுக்குள்ளே வந்தவுடனே சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை, நீங்கள் வந்து ஆண்டவருக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள், ஆண்டவருக்கு மூலமாக நீங்கள் வந்து ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கிடுவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை இன்றைக்கி அவர் விடுதலை பண்ண ரெடியாக இருக்கிறார், அதை சொன்னதுனால நான் சொல்லுக்கு தான் அங்கே வந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்கிட்ட ஃபோனில் சொன்னார். சொல்லிவிட்டு 3/4 மணி நேரம் ஃபோனை வந்து நீங்கள் காதிலே வச்சுருங்க, ஏன்னா எஸ்டிடி பூத்தில் ரொம்ப காசு போகும், எனக்கிட்ட காசும் கிடையாது. சரி இவர் நிறுத்தவும் மாட்டேங்கிறாரு, நான் வேண்டாம் அவர் போட்டு பாக்கெட்டில் அப்படியே காதில் வச்சுட்டே நிற்கிறேன். அவர் சொல்லிகிட்டே இருக்கார், மீண்டும் சொன்னதை அப்படி ஃபோன்லேயே ஜபத்தை பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் 41 நாளில் நீங்கள் வீடு வந்து சேருவீங்க, ஆண்டவர் தெளிவாக என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். எனக்கு இவர் வந்து சொல்கிறது வந்து சும்மா இவங்க ஏதோ காசுக்காக வரக்கூடிய ஆட்களாக இருக்கும். ஏன்னா இந்த ஆளுக்கு முகத்தையும் நான் பார்த்தது கிடையாது, யாருன்னே தெரியாது, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் தெரியுமாங்கிறதும் தெரியாது. அப்போ நான் சரி அப்போ நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ரூமில் போய் ஒரு தடவை கூட ஆண்டவர் தேட சொல்கிறாரு, எதையோ ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க, அதை எவிடன்ஸ் நீங்கள் தேடுங்க, அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் வேலைக்கு போகலை அப்படின்ட்டு ஒரு முடிவை எடுத்துகிட்டு காலையிலேருந்து தேட ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன எனக்கு சூட்கேஸை திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன டைரி இருக்குது. அப்போ அந்த டைரி நம்ம இது எப்போ யூஸ் பண்ண டைரிங்கிறது எனக்கு தெரியாது, அது ஒரு மூலையில் இருந்தது. அந்த டைரி எடுத்து திறந்து பார்க்கும்போது ஒரு நம்பர், அந்த நம்பர் இப்போ கூட நான் காணாமல் சொல்லுவேன், 39 11 22 33ங்கிற ஒரு நம்பர். அந்த அங்கே உள்ள வோடாஃபோன் நம்பர்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து பெட்டல்கோன்னு ஒரு நம்பர், வோடாஃபோன் 2 தான் உண்டு சிம் கார்டு. அப்போ அதில் வோடாஃபோன் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை எடுத்து சரி உடனே தானே என்ன செய்வோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு ஓடினேன். ஏன்னா இது வந்து ஒரு அரபிக்க நம்பராக இருந்த மாதிரி இருக்குதே, 39 தொடங்கினாலே அங்கே அப்படி தான். அப்போ அதை கொண்டு ஓடி போய் எங்கே கொண்டு ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்து அந்த நேரத்தில் அவங்க அந்த கேரளா போலீஸ்காரரும் சரி அந்த ஹிந்திக்காரரும் அங்கே இருந்தாங்க. அவங்க உடனே அந்த ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணும்போது நடந்தது என்னென்னா, அந்த ஃபோனை எடுத்தது வந்து கதீனா என்கிற ஒரு லேடி எடுத்தாங்க. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே அது நான் கதீனாங்கிறவங்க. அப்போ உங்களுக்கு அண்ணன் தம்பிகள் யாராவது உண்டா, புருஷன் உண்டா
அப்படின்ட்டு இவங்க வந்து அரபு பாஷையில் இவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, அம்மா புருஷனுக்கு பேரை சொல்லுது. அப்போ புருஷனுக்கு பேர் நமக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது உண்டா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, ஆமாம் எனக்கு ஜாஃபருங்கிற ஒரு அண்ணன் உண்டு. ஜாஃபரா அவர் பேர்? அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார்? அது மிலிட்டரியில் இருந்தார். மிலிட்டரியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார் அவர் சொல்லுது. சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க, அவர் வந்து ஒரு ஆளுக்கு விசா எடுத்துருக்கிறாரு. அந்த விசா வந்து அவர் கையில் இப்போ அந்த ஆள் சாவ கிடக்கிறாரு. என்னென்னா கிட்னியில் கல் வந்து ப்ராப்ளத்தில் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா ஆள் அவுட் ஆயிரும். அந்த ஆள் மரணம் இங்கே வச்சு மரணப்பட்டால் உங்கள் அண்ணனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஜெயிலில் வைக்க வேண்டியிருக்கோம். அவர் எங்கே இருக்கிறாருங்கிறத முதல்ல சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா பயந்து உடனே அண்ணனுடைய ஒரிஜினல் நம்பரை கொடுத்துட்டு அந்த நம்பரை எடுத்து பார்த்த உடனே ரெண்டாவது ஜாஃபருங்கிறவருக்கு அந்த நம்பரை வாங்கி அடித்த போது அவர்கிட்ட இதே வார்த்தை தான் சொன்னாங்க. கிட்னி கல்ல கடந்து சத்தம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஆள் சத்தம் போட்டு கிடக்கிறாரு. அவருக்கு ஆப்ரேஷன் உடனே பண்ணணும். அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். பாஸ்போர்ட் கொடுக்கல, அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் சம்பவிச்சுன்னா இது எனக்கு முழு பொறுப்பு உங்கள் மேலே தான், வேறு எந்த இதுவும் பண்ண முடியாதுன்னு அவங்க சொன்ன உடனேயே நான் 3/4 மணி நேரத்தில் அவங்க ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஆனால் ஒரு வார்த்தை ஃபோன்லேயே சொன்னார், நான் வரும்போது அவங்க இருக்கக்கூடாது, எனக்கு அவனை பார்த்தா எரிச்சல் வந்துடும், அவனை மரியாதையாக எழும்பி அவனை போக சொல்லியிருங்க, நான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ போலீஸுக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து எழும்பி போயிருங்க பிரதர், நாங்கள் அவங்ககிட்ட பேசி என்னென்னு முடிவாக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நான் நேராக எழும்பி என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன் எனக்கு ரூமுக்கு கூட போகலை. அந்த இடத்துல இருக்கும்போது இவன் அந்த ஆள் வந்திருக்கிறான், வந்து சொல்லியிருக்கிறான் அப்படி பயங்கரமான ப்ராப்ளமானோன்னா இவருங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, பயங்கர கிட்னி அது என்ன இப்படி இருந்தான்னா பிளட் அவர் யூரின் போகும்போது பிளட்டு வெளியே வருது, அந்த அளவு கேஸ் மோசமாகி போச்சு, மரணம் அந்த சந்திக்கக்கூடிய தைரியத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு, உடனடியாக இமிடியட்லியாக வீட்டுக்கு அனுப்பிடுங்க, பாஸ்போர்ட்டை உடனே கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொன்னார், பாஸ்போர்ட் வந்து நான் கொண்டு தரேன், ஆனால் பாம்பேக்கு டிக்கெட் போட்டு விடுவேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. ஆனால் பணம் மட்டும் 1 லட்ச ரூபா நான் கொடுக்கணுங்கிற விதி வந்திருக்கு, அந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த 1 லட்ச ரூபா நான் கொடுக்க மாட்டேன், அவன்கிட்ட ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு காரணமோ இல்லை ஏதாவது ஒரு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்பரையோ தந்துட்டு போக சொல்லுங்க, அவங்களுக்கு கையில் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அரபி சொல்லியிருக்கிறேன். உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே நான் சொன்னேன், எனக்கு அமௌண்ட் வேண்டாம், ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு பாஸ்போர்ட் வந்து வீட்டுக்கு அனுப்பினா போதும், ஆனால் ஒரே ஒரு விஷயம் திருவனந்தபுரத்துக்கு அனுப்ப சொல்லுங்கள், ஏன்னா அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற பாம்பேக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு டிக்கெட் போட்டு தர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனேயே இவன் வந்து ரெண்டாவது போலீஸ்காரங்க பேசணுன்னா அவன் திருவனந்தபுரத்துக்கு ஓகே பண்ணிட்டான். சரி நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாஸ்போர்ட்டையும் அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். போன உடனேயே அடுத்தது திரும்ப ரெண்டாவது ஒரு போலீஸ்காரங்க கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி பாஸ்போர்ட் எங்கள் கையில் வந்தாச்சு, ஆனால் பஹ்ரைனில் ஒரு திட்டம் உண்டு, அது என்னென்னா ஒரு சட்டம். அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது சாதாரணமாக மற்றவங்க போகிறது மாதிரி போக முடியாது, ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட்டெல்லாம் எப்படின்னா பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. பிளாக் லிஸ்ட்டு கேஸ் ஜெயிச்சு போனாலுமே நீங்கள் இப்போ அவசரமாக வீட்டுக்கு போகிறதுனால முதல்ல போய் ஒரு 3 நாள் ஜெயிலில் இருக்கணும். ஜெயிலில் இருந்து அங்கே இருந்து உங்களுக்கு கையில் விலங்கு மாட்டி, விலங்கோடு தான் எங்கே கொண்டு போவாங்க, நேர ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு போவாங்க. அங்கே போய் அந்த விலங்கு மாட்டிட்டு தான் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து இறக்கி விடுவாங்க, போலீஸ்காரங்க கூட வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அங்கே உங்களை கலத்தி விட்டு நீங்கள் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே போக முடியும், உங்கள் கூட யாருமே ஏர்போர்ட்டுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போலீஸ்காரங்க சொன்னோடனே எனக்கு அப்போ ரொம்ப அழுகையாக வந்தது. நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நம்மளை விலங்கு போட்டு கொண்டு போய் இங்கே இருந்து ஸ்டேஷன்லேருந்து அங்கே ஜெயில் வரைக்கும், ஜெயிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் விலங்கு போட்டு கொண்டு போகிற அளவில், கை விலங்குனா தெரியும், சங்கிலி போட்டு கொண்டு போகிற அளவில் நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டருக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணேன். அப்போ அந்த பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி எங்கள் வீட்டிலேருந்தே ஃபோன் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே நான் அவங்ககிட்ட பேசினேன், இப்படி ஜெயிலுக்கு கொண்டு போய் தான் விடுறதாட்ட அதுலேயும் 3 நாள் ஜெயிலில் இருக்கணுமா அப்படி சொன்ன உடனே அவர் அந்த இடத்துல இன்னும் ஒரு மணி நேரம் எனக்கு காதுலேயே ஜெபம் பண்ணார், ஃபோனை வச்சு ஃபோன் பண்ணிவிட்டு சொன்னார், ஒரு தடவை உங்களை விலங்கு போட மாட்டாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு விலங்கு போட்டு உங்களை கொண்டு வர ஆள் இல்லை, நீங்கள் தைரியமாக இருங்க, உங்களுக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது வீட்டில் போனால் எனக்கு இன்னும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் காரியம் நமக்கு பாஸ்போர்ட்டெல்லாம் கையில் இப்போ ஸ்டேஷனில் வந்தாச்சு, அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் விலங்கு போட்டேன்னா அங்கே என்னுடைய தம்பி அங்கே இருந்தான், அதாவது மாமன் பையன் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் இது ஐயோ வேண்டாம், விலங்கு போட்டு போக வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணி எவ்வளோ ரூபா செலவானாலும் சரி நாம் வந்து ஸ்ட்ரைட்டாக எல்லோரும் போகிற மாதிரி டீசெண்டாக போகணும், அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்தது, என்ன அப்படின்னா ஒரு தடவை மட்டும் அந்த நைட்டு ஆண்டவர்கிட்ட பைபிளை வேதாகமத்தை வாசித்துட்டு நான் நினச்சேன், ஒரு தடவை மட்டும் எப்படியாவது இந்த ஜட்ஜி இவங்களுக்கு தேடி போகுமே ஒரு தடவை அப்படின்ட்டு நேராக தேடி, எனக்கு அவங்க வீடு தெரியும், லம்யா அல்சேக் ஜட்ஜி. அப்போ அவங்க வீடு முன்னாடி போய் நின்ன உடனே அங்கே இருந்த வாட்ச்மேன் உள்ளே அனுமதிக்கலை, போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஏற்கனவே அந்த ஆள் என்ன பார்த்துருக்கிறாரு, இருந்தாலும் அவர் அனுமதிக்கலை. ஆனாலும் ஒரு வார்த்தை அங்கே ஏற்கனவே இவங்க கீழே வேலை பார்த்த இன்னொரு அட்வொகேட்டோட நம்பர் என்கிட்ட இருந்து. அப்போ அந்த அட்வொகேட்டுக்கு அவங்களும் லேடி தான், அவங்களுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி இப்படி இவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறேன், இப்படி ஒரு கேஸு ரொம்ப ஆகிப்போச்சு அப்படின்னு பாதி இங்கிலீஷு பாதி அரபி
ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தியும் தெரியும். அப்படியே பேசினேன். பேசி எடுத்து அவங்களுக்கு புரிய வச்சோன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் சொல்லிக்கிட்டு என்கிட்ட இல்லை, ரெண்டாவது என்னட்ட சொன்னாங்க, இல்லை அந்த அம்மாவை பார்க்க முடியாது, நீங்கள் கிளம்பிடுங்க, அவங்க கோர்ட்டு போகிறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ கோர்ட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு மனசுக்குள்ளே தொட்டுச்சு, எப்படி பார்த்தாலும் அந்த கேட்டு வழியாக தானே கடந்து வரணும், அந்த இடத்துல நம்ம எப்படியாவது விழுந்து வண்டிக்குள்ளே விழுந்தனால நம்ம அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தில் அதே இடத்துல நின்னேன். அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிக்கும்போது இந்த அம்மா காரில் அங்கேருந்து உள்ளே இருந்து கேட்டை அந்த இவர் திறந்து கொடுக்குறாரு. அவங்க வெளியே வந்த உடனே அந்த வண்டிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு கையெடுத்து இப்படி கும்பிட்டுக்கிட்டே நின்னேன். அப்போ உடனே தானே ஏன் உன்னை போக சொன்னேனே, நீ போகலையா அப்படின்னு சொல்லி அரபுல அவங்க இது பேசினாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இல்லை என்னை இப்படி கொண்டு போகிறதாட்டு சொல்லியிருக்கு, ஜெயிலுக்கு கொண்டு போய் தான் கொண்டு போவாங்க, நீ அதுக்கு ஏதாவது உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் வந்து வீட்டுக்கு போகிறக்க விரும்பலை, எங்கே கிடந்தே செத்து போயிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்கள்ட்ட சொன்ன உடனே சரி ஒரு ஃபோன் எடுத்தாங்க. அந்த முன்னே இருந்த ஆள்கிட்ட கேட்டாங்க, அந்த டிரைவர்கிட்ட அந்த குதைப்பியா ஸ்டேஷனில் உள்ள நம்பர் தெரியுமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அவர் உடனே ஒரு நம்பரை கொடுத்தாரு. டைரெக்டாக அதில் இருந்தானே ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் அடித்தாங்க. இந்த ஆளுக்கு வந்து நீங்கள் விலங்கு போட்டு கொண்டு போக வேண்டாம், இவருக்கு கேரண்டி நான் தான், இந்த கேஸை நடத்தி ஜெயிச்சு குடித்ததும் நான் தான், அதனால் நீங்கள் வந்து அவரை ஒன்றும் பண்ண வேண்டாம், இவர் வீட்டுக்கு போவார். அப்போ அந்த அங்கே இருந்து பேசின போலீஸ் சொன்னாங்க, ஒருவேளை இவங்க பாஸ்போர்ட்டை நம்ம கையில் கொடுத்தா இவங்க வந்து தப்பி போயிட்டாங்கன்னா இந்த இடத்துல இந்த ஊருக்குள்ளே கிடையாது, ஏன்னா அங்கே கேஸில் கிடக்கவங்க எல்லாம் சிலவங்க எல்லாம் வீட்டுக்கு வர விரும்பாமல், ஏன்னா நல்லா சம்பாதிக்கலாம், 30 வருஷம் 35 வருஷம்லாம் வீட்டுக்கு வராமல் கிடக்கக்கூடிய ஆட்கள் இப்பவும் கேஸ் முடியாமல் கிடக்க ஆட்கள் இப்பவும் உண்டு, எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில். அப்போ அந்த ஒரு சந்தேகத்தில் இவங்க கேட்குறாங்க, இப்படி கேஸ் ஜெயிச்சாச்சு பாஸ்போர்ட் நம்ம கையில் கொடுத்தோம்னா இவர் திரும்ப இந்த நாட்டில் இருந்துக்கிட்டாருனா அதுக்கப்புறம் நம்ம தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம், அதனால் என்ன செய்யுதுக்கு மேடம் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை அது என்னுடைய ஆளை நாங்கள் அனுப்பி வைக்கிறேன், அவர் கையில் நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தா போதும், இவருடைய கையில் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொன்ன உடனேயே அப்புறம் என்னட்ட சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, அந்த ஜட்ஜி, நீங்கள் வீட்டுக்கு போங்க, பாஸ்போர்ட் வந்து என்னுடைய ஆள் வந்து வாங்கிட்டு போவாங்க, அவங்க வந்து உங்களை கொண்டு ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு விடுவாங்க, நீங்கள் பயப்படாண்டா வீட்டுக்கு போங்க அப்படின்னு. உடனே அந்த பாஸ்போர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயங்களை சொன்னேன், இப்படி இருக்குது பாஸ்டர், சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அப்படின்ட்டு. சரி அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் தானே ஒரு ஆள் எங்கள் ரூமுக்கு தேடி வராரு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டபோது, உங்கள் பாஸ்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னாரு. அது ஏன் அப்படி, அவங்க ஜட்ஜோட ஆள் வந்து தானே என்ன ஏர்போர்ட் வரை கொண்டு விடுவாங்கன்னு சொன்னாங்கன்னு. இல்லை, உங்கள் மேலே முழு நம்பிக்கை, பாஸ்போர்ட்டை கொண்டு உங்கள் கையில் தர சொல்லிட்டாங்க ஜட்ஜி, இப்போ என்ன இருக்குது பாஸ்போர்ட், நீங்கள் போயிட்டு இந்த நாள் நீங்கள் கிளம்பி 3 நாள் கழிஞ்ச டைமு நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு உடனே பாஸ்போர்ட்டு கையில் தந்து கிடச்சது. 3ஆவது நாள் நான் ஏறி இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்தாலும் பாருங்கள், இங்கே வந்த உடனேயே திரும்பவும் இந்த ஆர்சிக்குள்ளேயே தான், ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் 1-2 நாள் வீடுகளை தேடி வர ஆரம்பித்து பயங்கர சத்தியங்கள் சொன்னால நமக்கு தான் எல்லா இது. ஏன்னா இங்கே வந்த உடனே இந்த கிட்னி கல்லுக்குள்ள மருந்துகள் பார்த்தோம், அழகாக 2-3 ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனேன், அப்படியே குறைஞ்சது. அதுக்கப்புறம் கஷ்டங்கள் எதுவுமே இல்லை. திரும்பவும் அங்கே போனோம், அந்த பாஸ்டர்மார் வந்து நம்மகிட்ட சொல்லும் போதும், சுவிசேஷங்கள் சொல்லும் போதும் நமக்கு அதில் வந்து ஒரு பெரிய விசேஷம் மாதிரி தெரியல. ஆனால் என்ன நடந்துட்டுனா, என்னுடைய மனைவி வந்து அதில் வந்து கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிட்டாங்க. அப்போ இனி அந்த ரட்சிக்கப்பட்ட சர்ச்சைக்கு மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்ட சர்ச்சைக்கு அப்படியே போக தொடங்கினாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போக தொடங்கினாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஊரில் போய் என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ எல்லாம் நடத்திட்டு, இங்கேயும் ஊரில் பொறுப்பு உண்டு, அதிலெல்லாம் நடத்திட்டு முடிச்சுட்டு இவங்களை கொண்டு விட போகிறதும் அந்த சர்ச்சிலேருந்து எடுத்துகிட்டு வரதும் மட்டும்தான் என்னுடைய வேலை. ஆனால் நான் போகக்கூடாதுன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஆனால் போயிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய ஒய்ஃபுடைய ஜெபம் தான் எனக்கு, நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று 10, 60, 70 சர்ச்சுகளில் பிரசங்கிக்கிறேன்னா என்னுடைய ஒய்ஃபோட ஒரு ஜெபம் தான். பாருங்கள், அந்த நேரத்தில் வந்து ஒரே அழுதுட்டு ஞானஸ்நானம் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணும், இதுதான் சத்தியம் அப்படின்னு என்கிட்டலாம் பேசுவாங்க. அப்போ ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் என்கிட்ட மார்க் 16 வாசிக்க சொன்னார். அப்போ அதை நான் வாசிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ விசுவாசம் உள்ளவனாகி, அப்போ விசுவாசித்து எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். இப்போ விசுவாசிக்காமல் நான் நினச்சேன், ஆண்டவரே நான் ஜெபத்தில் சொல்கிறேன், நான் வந்து ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன் இங்கே, அப்போ இது எப்படி ஞானஸ்நானம்? அப்போ வேதாகமம் சொல்லுது விசுவாசம் உள்ளவனாகி, நீ வந்து சின்ன வயசுலே எடுக்கிறது இல்லை ஞானஸ்நானம். அந்த மாதிரி ஆண்டவர் வந்து மீண்டும் அந்த வசனங்களை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்புறம் எப்படின்னா, அதுக்கு ஒரு முறை உண்டு, ஞானஸ்நானம்னா ஒரு முறை உண்டு. அதாவது ஒரு இடத்துல குளிக்க போகிறோன்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல வந்து குளிக்கணும், அதுக்கப்புறம் தான் தலை தோட்டணும். இது அப்படி இல்லை, நீங்கள் முதல்ல தலை தோட்டிட்டு நான் குளிப்பேன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து மெண்டலுக்கு சமம். அதுபோல் அந்த ஒரு வாழைக்கொலை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வாழை மரம் வச்சுருக்கோம்னா வெட்டுறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும், உரம் போடணும், தண்ணி பாய்ச்சணும். கொலை வெட்டினது பிறகு நம்ம தண்ணி பாய்ச்சோ உரம் பாய்ச்சோ எந்த ஒரு யூஸும் இல்லை. அப்படிங்கிறதுனால சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்த எனக்கு அப்போ நம்ம முன்னாடி எடுத்தது வந்து தப்பானதோ. அப்போ இன்னொரு பாஸ்டர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், பிரதர் ஞானஸ்நானம் வந்து விசுவாசம் உள்ளவனாகி தான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி எடுக்கிறது ஞானஸ்நானம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ கூட அவர் வந்து 30 வயசில் தான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், 12 வயசில் அவங்கள ஆலயத்துக்கு கொண்டு போனாங்களே அப்படின்னு சொன்னேன்.
அப்போ அவர் சொன்னார், இல்லை ஆலயத்துக்கு கொண்டு போகிறது பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு மட்டும்தான். அவர் ஞான ஸ்நானம் இப்போ நமக்கு நமக்கு ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய ஆளே கிடையாது. இந்த உலகத்தில் வந்து வேறு எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அவசியமே இல்லை. அவர் எப்படியுமே பரலோகத்துக்கு ஆனால் அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார்னா, இப்படித்தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து காட்டி தரதுக்காக தான் ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னார். அப்போ சொல்லும்போது கூட இன்னொரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கி வந்து உங்கள் இடத்துல ஒரு எலெக்ஷன் நடக்குது, நம்ம இடத்துல நடக்குது, ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்குதுன்னா அந்த ஓட்டு கேட்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தோடு வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு போய் அந்த இடத்துல போய் ஒரு ஓட்டு போடுறதுக்கு போகும்போது அங்கே போன உடனே உங்கள் பிள்ளைகள் ரெண்டுக்கும் வயசு 18 ஆகிட்டான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்கள பிடிச்சி வெளியே தான் நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்குள்ளே பருவம் வரல. அப்போது இந்த ஒரு ஓட்டு போடுறதுக்கே பருவம் வராமல் நம்ம ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கடந்து போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு விவரம் வராமல், விசுவாசம் வராமல் எடுக்கக்கூடிய எந்த ஞானஸ்நானம் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவாக என்கிட்ட சொன்னார். அப்போ சொல்லும்போது எனக்கு, ஆண்டவரே அப்போ என்ன செய்கிறது ஆண்டவரே? அப்போ நான் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன், என்னுடைய மனைவியை நீ வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்க, ஒரு பிரச்சனை இல்லை, நீ ஞானஸ்நானம் எடுத்துக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன். அப்போ என்னுடைய மனைவி சொன்ன ஒரு வார்த்தை, உயிர் போனாலும் சரி நீங்கள் எடுக்காமல் நான் எடுக்க மாட்டேன், சேர்ந்து நம்ம 2 பேரும் எடுத்தால் மட்டும்தான் ஞானஸ்நானம் நான் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால, அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த வசனத்தை நான் திரும்ப ஆராய ஆரம்பித்தேன். அந்த வசனம் அப்படின்னு சொன்னால் மத்தேயு 3:16 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்னா, எனக்கு பின்ன அந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம ஃபாதர் முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்துருக்கோமே, எனக்கு ஞானத்தாய் ஞானத்தகப்பன் இவங்கெல்லாம் இருந்தாங்களே, இவங்க விசுவாசம் சொல்லி தானே ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்போது ஆண்டவருக்கு வந்து ஒரு நாளுமே யாருமே அவர் விசுவசிப்பார்னு சொல்லி எடுக்கலை. அவர் தான் சொன்னார், நான் விசுவசிக்கிறேன்னு சொல்லி தான் ஞானஸ்நானம் எடுத்தார். அப்போ அதுபோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு நாளும் கையில் கொண்டு வரல, சுமந்துட்டு வரல. அவர் எத்தனை கிலோமீட்டர், கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்தார். அப்போ நடந்து வந்து ஞானஸ்நானம் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி அவர் இங்கே வந்து நடந்து வந்து எடுக்கணும்னா அதுக்கு ஒரு காரியம் உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்போ நடந்து வரதுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கணுமே தவிர, கையில் இப்படி சுமந்து இப்படி கையில் கிடந்து கொண்டு வரதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஆண்டவர் பலமாக என்கிட்ட பேசினார். அப்போது இந்த ஆண்டவர் எடுத்த முறை எது அப்படின்னுட்டு யோசிக்கும்போது, மத்தேயு 3:16, ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் இறங்கி வருகிறதை அவர் கண்டார். அப்போ தான் எனக்கு தோட்டுச்சு, அப்போ ஜலத்திலிருந்து இவர் இறங்கி வந்திருக்கிறார் அப்படின்னா கரெக்டு தான். அப்போ ஜலத்திலிருந்து இறங்கணும். அப்போ ஜலத்துக்குள்ளே யார்? இவர் மட்டுமில்லை இறங்கினது, கூடால யோவான். அப்போ ஜலத்துக்குள்ளே இறங்க வேண்டிய ஆள் யார் அப்படின்னு கேட்டால், ஞானஸ்நானம் கொடுக்குறவங்களும் இறங்கணும், ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களும் இறங்கணும். அது வந்து எனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் என்ன பேசினா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்க சொன்னார். பாருங்கள், அப்படியே நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்போஸ்தலர் 8 காட்டும்போது நான் உடனே அப்போஸ்தலர் 8 என்ன இருக்குன்னு எடுத்து பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா பாருங்கன்னா, அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பு, அதாவது எத்தோப்பியா ராஜ்யத்திலேருந்து ஒரு மந்திரி கடந்து வரான். மந்திரி வந்து சாதாரணப்பட்டவங்கள, கந்தகே என்கிற ஒரு அந்த மகாராணியோட ஒரு நிதி மந்திரி. அவன் வந்து மலையாள வேதாகமத்தை நான் ஒரு முறை வாசிக்கும்போது அதில் ஷண்ணன் போட்டேன். ஷண்ணன்னா அவன் அலி அப்படின்னு அர்த்தம். அந்த தமிழ் வேதாகமத்தில் அப்படி இல்லை. அந்த ஷண்ணன், அதாவது இந்த நிதி மந்திரி அங்கேருந்து கடந்து வரான் பாருங்க. வரும்போது அவன் என்னென்னா எருசலேமுக்குள்ளே வரான். எருசலேமுக்குள்ளே வந்து அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்காக தான் அவன் வர்றான். ஆனால் ஆலயத்துக்கு வந்தவன் ஆலயத்துக்குள்ளே போக முடியாமல் அதில் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், வேறு ஜாதிக்காரங்களும் அவங்க உள்ளே ஏற்ற மாட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போ அந்த இடத்துல தானே வச்சு ஏசாயாவோட ஒரு புத்தகத்தை வாங்குறான் பாருங்கள். அந்த புத்தகத்தை வாங்கி அப்படியே திரும்ப ரிட்டன் வந்து இவனுக்கு நாடு, இவன் வந்து கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தாண்டி எத்தோப்பியாவிலேருந்து இங்கே வந்திருக்கான். திரும்ப அவன் ரதத்தில் போகும்போதே அதை வாசித்துட்டு இருக்கான், சத்தமாக வாசித்துட்டு இருக்கான். பைபிள் வாசிக்கக்கூடிய முறைமாக அப்படி தான், சத்தமாக வாசிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல இவன் வாசித்து கொண்டே இருக்கும்போது என்ன சம்பவிக்கிறதுனா, அந்த பக்கத்தில் பாருங்கள், இவன் பிலிப்பு வந்து பயங்கரமான கூட்டத்தில் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறான், இயேசுவோட சிஷ்யன். அந்த பிலிப்பு வந்து பண்ணும்போது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த இடத்துக்கு கடந்து போ, அங்கே ஒருத்தன் காவலுங்க. பாருங்கள், ஒருத்தனை ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்கள். அந்த இடத்துல எத்தனை பேர் பிரசங்கம் கேட்டாலும் சரி, அவங்கள அப்படியே விட்டுருந்த பிலிப்பு வந்து இங்கே கடந்து வரான் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இவன் வாசித்துட்டே இருக்கிறான். யார்? இந்த மந்திரி வந்து தேருக்குள்ளே இருந்து வாசித்துட்டு இருக்கிறான் அந்த ஏசாயா. அப்போ ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிக்கப்பட்டவராக காணப்பட்டார், மயிர் கத்திருக்கிறவருக்கு முன்பாக கொண்டு போகப்பட்ட ஆட்டை போல காணப்பட்டாருங்கிறதெல்லாம் இவன் வாசிக்கும்போது அந்த பிலிப்பு வந்து இந்த மந்திரிட்ட கேட்குறான், இது யாரை பற்றி சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒன்று சொன்னால், ஏதாவது விஷயம் தெரியாதவங்க சொன்னா தானே எனக்கு புரியும், விஷயம் தெரியாமல் நான் சும்மா வாசா எனக்கு என்ன புரியும் அப்படின்னு அந்த மந்திரி கேட்கும்போது இவன் ஒரு விஷயம் சொல்கிறான். அப்போ நான் உனக்கு அதை படித்து உனக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்கும்போது, இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆள் வந்து வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து, நமக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத அவன் சொன்ன உடனேயே, அப்போ இவன் உடனே இந்த மந்திரி கேட்குறான், எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், எனக்கு என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்கள் சொல்கிறபடி சத்தியத்தை நான் கீழ்ப்பாருங்க. இப்படி கீழ்ப்படுறவங்கள தான் ஆண்டவர் இது பண்ணுவார் பாருங்கள், உயர்த்துவார்.
அந்த நேரத்தில் இவன் கீழ்ப்படிந்த உடனே. ஆனால் இவன் வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அப்போஸ்தலர் 8:37 பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் அவன் சொல்கிறான், நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை அப்படி. அப்போ என்னென்னா விசுவாசித்த பிறகுதான் இல்லாமல் கையில் கொண்டு வர பிள்ளைகள் ஒரு நாளுமே விசுவாசிக்காது. அதுதான் உண்மை. இப்போ மற்ற இடங்களில் சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் ஞானஸ்நானம்லாம் கொடுக்குறாங்க, அது எந்த பிள்ளையுமே விசுவாசிக்காது. ஆனால் இவன் சொல்கிறான் பாருங்கள், நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் ஒரு தடை இல்லை. அப்போ பாருங்கள் அந்த இடத்துல உடனே தானே அடுத்த வசனம் சொல்லுது. அப்போது 8:38 ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பாருங்கள் அப்போ அந்த இடத்துல என்னென்னா இவனுக்கு இவ்வளவு தூரம் வந்தவனுக்கு ரதத்தில், இந்த மந்திரிக்க ரதத்தில் கண்டிப்பாக ஒரு என்ன இருந்திருக்கும், ஒரு தண்ணி இருந்திருக்கும். ஒரு பாட்டில் தண்ணி இல்லாமல் இருந்திருக்காது. அந்த தண்ணி எடுத்து தானே பிலிப்பிட்ட சொல்லி என் தலையில் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாருங்கள் அப்படி இல்லை. அவங்க தெளிப்பு ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த மூடில் அவங்க இல்லை. என்ன அப்படின்னா எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அங்கே நோக்கி தேர செலுத்த ஆரம்பிக்கிறான் பாருங்கள். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க சரியான இடத்துல தண்ணி இருக்க இடத்துல வராங்க. ரெண்டு பேரும் இறங்குறாங்க பாருங்கள். 2 பேரும் ஒரே இடத்துல இறங்குறாங்க. அவர் ஞானஸ்நானம் இவருக்கு கொடுக்குறாரு. 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இந்த பிலிப்புவை என்ன பண்ணார், கொண்டு போய்விட்டார் பாருங்கள். அந்த இடத்துல இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போது ஆண்டவர் அதே பரிசுத்த ஆவியான புறாவை போல இறங்கி வந்தார். இந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்த போது என்ன நடந்தது, ஆவியானவர் கொண்டு போகிறோம். அப்போ ஞானஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்க இடத்துல கண்டிப்பாக என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார்ங்கிறதுக்கு இந்த வசனங்கள் 2மே போதுமான சாட்சியம். அப்போ இந்த 2 வசனங்களையும் ஆண்டவர் எனக்கு தந்தோடனே நானும் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆண்டவரே இனி நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்கள் பக்கத்தில் நான் வந்துடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுத்தது எப்படின்னு சொன்னால், எங்கள் ஊர் பக்கத்தில் 5 கிராமங்கிற பகுதியில் காணிமடம் என்கிற ஒரு ஊரில் சத்தியசீலன் பாஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறாரு. ஜீவத்தோட்டம் காணிமடம் என்கிற ஒரு இடத்துல நாங்கள் போய் நானும் என்னுடைய மனைவியும் ஒரே நாள் ஞானஸ்நானம் எடுத்தோம். அப்போ தான் எங்களுடைய ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கடந்து வர ஆரம்பித்தோம். அப்போ தான் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் திரும்ப எங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தாலும் கூட ஆண்டவருடைய முழு முசம், ஏன்னா பைபிள் காலேஜெலாம் நான் படிச்சிருந்தேன். அப்படி படிச்சிருந்தாலும் கூட நமக்கு அந்த ஆண்டவர் வந்து என்ன பயன்படுத்துறதுல இருந்திருக்கிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவரை விட்டு விலகி போகிறதுலேயே தான் நான் குறியாக இருந்தேன். ஏதோ சும்மா கடமைக்கு போகிறது, சர்ச்சைக்கு போகிறது, கடமைக்கு அப்படி போய் இருந்துட்டு வாரது, இப்படியே காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக எனக்கு தெரியப்படுத்தினார். ஒரு வசனம் என்னென்னா மார்க் 16:15 அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அதுக்கு சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது வந்து என்னது, ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை இது. அதாவது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், கட்டளை நான் தர்றேன். ஏன்னா இது வந்து ரெக்வெஸ்ட் இல்லை, நீ இப்படி தான் செய்ப்பா அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்டதில்லை. இவர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போகிறதுக்கு சற்று முன்பாக சொன்ன வார்த்தை இது. அப்போ போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லணும். இது வந்து என்னது, இவன் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆண்டவர் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது வந்து ரெக்வெஸ்ட் இல்லை. ரெக்வெஸ்ட்டுக்கும் கட்டளைக்கும் நான் வந்து பிரசங்கங்கள் பண்ணுறதுனால நான் ஒரு தெளிவை மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னென்னா ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல இப்போ அந்த சென்னை பகுதியில் தான் ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய மகளுக்கு ஒரு திருமணம். அப்போ திருமணம் வந்தோன்னா நம்மக்கிட்ட ஒரு கல்யாண கார்டு, நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒரு கார்டு கொடுப்பாங்க, அதாவது அழைப்பிதழ் கொடுப்பாங்கன்னு வைங்களா. அந்த அழைப்பிதழ் தந்தும்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வருவதும் அந்த திருமணத்துக்கு போவதும் போகாமல் இருப்பதும் என்னது அப்படின்னா அது நம்முடைய விருப்பம். அது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் அவர் சொல்லியிருக்காங்க, வாங்க போகாமல் இருக்கலாம், அது பற்றி எந்த கவலையுமே இல்லை. அவர் வந்து நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்க போகிறதில்ல. ஆனால் அதே ஜட்ஜி அதே கோர்ட்டில் இருந்து நம்மளை இந்த நாளில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வரணும், இந்த கோர்ட்டில் ஆஜராகணுங்கிறது ஒரு ஆர்டர் போடும்போது நாம் வந்து அங்கே போகலை, அந்த கோர்ட்டுக்கு நம்ம போகலை அப்படின்னு சொன்னால் அங்கே என்னென்னா நம்ம 3 நாள் கழிஞ்சு 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆவது நாள் மாமனார் வீட்டிலேருந்து ஆள் வரும், போலீஸ்லேருந்து. அல்லேலூயா. அப்போ என்னென்னா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஜட்ஜி சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட்டு, திருமணத்துக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து தான் ஆகணுங்கிற, கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணுங்கிற போகக்கூடிய ஒரு ஆர்டருக்கு வித்தியாசம் உண்டு. அப்போ 2க்குமே வித்தியாசம் உண்டு. ரெக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம போகாட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஆர்டர் போடும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னது வந்து உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு நாள் ஒரு ரெக்வெஸ்டாட்டு நம்மக்கிட்ட கெஞ்சி கேட்டு அவர் சொல்லவே இல்லை. அவர் சொன்னது என்னென்னா இதை செய்து தான் ஆகணும். பாருங்கள், இன்றைக்கி நாசியில் சுவாசத்தோட பலத்தை அந்த கொரோனாயோட பாருங்கள் 1.5 கோடி ஜனங்கள் வந்து அப்படியே இந்த உலகத்தை விட்டு குட் பை சொன்னபோது நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறோன்னா நீங்கள் அதாவது நீங்கள் வந்து குடித்த ஒரு ஹார்லிக்ஸோட பலமோ இல்லைன்னா ஒரு போன்விட்டாவோட பலமோ இல்லை, ஒரு தெய்வ கிருபை. அந்த கிருபையினால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியுது, ஆண்டவருக்கு சந்நிதியில் இன்றைக்கி வந்து நம்ம உடம்புல ஒரு கீறல் கூட விழாமல் இந்த கொரோனாவையும் தாண்டி நம்ம இந்த இடத்துல இருக்க முடியுது. பாருங்கள்,
அப்போ என்னென்னா இந்த நேரத்தில் கூட நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்டருக்கு கூட நான் வந்து கீழ்ப்படிஞ்சு உடனடியாக போகக்கூடிய ஒரு மனசு எனக்கிட்ட இல்லை. எங்கேயுமே போய் யார்கிட்டையுமே போய் சுவிசேஷம் சொல்கிறதும் இல்லை. ஆனால் பைபிள் வந்து நல்ல ஞானங்கள் வந்துட்டு பாருங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நான் எனக்கு விருப்பத்துக்கு ஓட ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அப்போ விருப்பத்துக்கு நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து இடையில ஒரு டார்ச் லைட் வச்சு ஒரு அடி அடிப்பார். அப்படி தான் அந்த பவுல் வந்து தாறு மாறாட்டு சவுலாக இருக்கும்போது தாறு மாறாக ஒரு ஓட்டம் ஓடணும் பாருங்கள். எங்கள் தமஸ்கு நோக்கி ஒரு ஓட்டம் ஓடணும் போது இடையில இருந்த ஆட்டுக்குட்டி அவன் ஒரு டார்ச் லைட் எடுத்து ஒரு அடி கொடுத்தாரு பாருங்கள். அந்த வெளிச்சத்தில் அவங்க எப்படி சுருண்டு விழுந்தானோ அதே போல் எனக்கு ஆண்டவர் திரும்பவும் ஒரு அடி தந்தார். அந்த அடியில் தான் நான் எழும்ப முடியாமல் அந்த நேரத்தில் எனக்கிட்ட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் மட்டுமே என்கிட்ட 48 பேர் அந்த டைமில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பாருங்கள் அந்த இடத்துல என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நிமிர்ந்து ஒரு இடத்துல நின்று பேச முடியாத அளவில் முதல்ல கழுத்து மட்டும் வலி எடுக்க ஆரம்பித்தது. அப்படியே கொஞ்சமாக கூடி கழுத்துலேருந்து அப்படி இறங்கி முதுகு தண்டு முழுவதும் அப்படியே ப்ராப்ளத்துக்கு கலந்து போச்சு. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு இன்ஜினியர்ஸ் அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் வந்திருக்க இன்ஜினியர்ஸ்கிட்ட கூட நம்ம போய் முகத்தை பார்த்து நின்று பேசினா தலை கறக்கி கீழே விழ வேண்டிய ஒரு கண்டிஷன். ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த இடத்துக்கும் போக முடியாது. பைக்கில் ஏறினா முதுகெல்லாம் வலிக்கும், பைக்கில் போகிறதுக்கு மாட்டி கார் பிடிச்சி நம்ம எங்கேயும் போக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சமாக நோய் அதிகரித்து ஆனால் வேலை சைட்டில் 48 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா எப்போது ஒரு தடவையாவது அந்த வேலை சைட்டுகளை போய் நம்ம பார்க்க போகணும். அப்படி பார்க்க போக முடியாமல் அப்புறம் என்னுடைய ஒய்ஃபை வண்டி ஓட்ட சொல்லிட்டு பின்னால் ஏறி இருந்து அப்படி போகிறது, இந்த மாதிரிப்பட்ட ரொம்ப கண்டிஷன்களில் நான் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்குள்ளே இருந்தபோது அந்த நேரத்தில் வந்து ஆண்டவரேன்னு திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணோம், கெஞ்ச ஆரம்பித்தோம் அவரை நோக்கி. பாருங்கள், எங்கள் திருவனந்தபுரம் பக்கத்தில் பெரிய மெடிக்கல் காலேஜ், அதுதான் கிம்ஸு சொல்லுவாங்க. கிம்ஸு பக்கத்தில் நிம்ஸ்னு இருக்குது. கிம்ஸில் போய் நாங்கள் கேட்டபோது அவங்க சொன்னாங்க அந்த முதுகு தண்டு படம் முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு எலும்பு டச் பண்ணிகிட்ருக்கு. இதனால தான் அவருக்கு வலி தாங்க முடியலை. என்ன பண்ணான்னா இப்போ கழுத்து பக்கத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், கீழே ஒரு பக்கம் ஒரு ஆப்ரேஷன். ஆனால் திரும்பி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வேலைகள் செய்ய முடியுமா, எழும்பி வெளியெல்லாம் நடக்க முடியுமாங்கிறது சந்தேகம். ஒருவேளை சில ஆட்களுக்கு இப்படி ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அடுத்த படுக்கையாக ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள், எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு அப்படியே கடந்து வந்து இனி அப்போ இங்கே பார்க்கண்டா வேறு ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு கடந்து போனோம். கோயம்புத்தூர்லேயும் அதே பதில். சேலத்துக்கு போனோம். சேலத்துக்கு போனாக்கி அவங்களும் அதே பதில். அப்போ நான் அவங்கள்ட்ட மாறி வேறு கொஸ்டின் கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, இவருக்கு முதல்ல வந்து மனநோய் பிடிச்சிருக்கும் போல இருக்குது, இவருக்கு பேசுகிறதே வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா நான் வேதனையில் பேசுனது. அப்போ அவர் ஒரு ஐடியா, அந்த டாக்டர் சொல்கிறார், முதல்ல மனநோய்க்குள்ளே மருந்து ஏதாவது பார்க்கணுன்னா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், திரும்ப 2வது வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு பெங்களூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே தேடி போனால் அவங்களும் சொன்ன ஒரே பதில் என்னென்னா, இப்படி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அவங்களும் கேரண்டியாட்டி எழும்பி திரும்ப நடக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. பாருங்கள், அந்த நேரத்தில் அழுகையும் வீட்டில் படுத்து கிடந்துட்டே திரும்ப அந்த வேதாகமத்தை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அந்த நிலைமை. ஆனால் வேலை நமக்கு ஒர்க்குகள் தந்துகிட்டே இருந்தாங்க, வந்துகிட்டே இருந்தது. ஆனால் கடன், இவங்க ஒர்க்கர்ஸ் சரியாக வேலை செய்யாமல் நம்ம சைட்டுக்கு போகாமல் கடத்துக்கு மேலே கடன். இந்த நேரத்தில் நான் பூரா வீட்டில் இருந்து வாசிக்கிறது ஃபுல்லாக வேதாகமம். அப்போ என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஆர்சி வேதாகம் படித்தாலும் இந்த வேதாகமத்தை குறைஞ்சபட்சம் அந்த 4 வருஷத்துக்குள்ளேயும் 10 தடவைக்கு மேலே. அப்போ கரெக்டான எண்ணலை, நான் வெளிநாட்டில் வச்சு ஆர்சி பைபிள் படித்தது கரெக்டாக 10 தடவை வாசித்தேன். பாருங்கள், இங்கே வந்து அப்படி அதிகமாக நான் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக ஆண்டவர் இந்த வேதாகமத்தின் அறிவுகளை கொஞ்சம் கூட்டி தர ஆரம்பிக்கும் போது நைட்டு வந்து ஒரு நாள் ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுப்பி ஒரு 12 மணிக்கு மேலே இருக்கும். ஒரு வசனத்தை சொன்னார். ஏசாயா 58:1, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபு வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. பாருங்கள், இதை சொன்ன உடனேயே எனக்கு தூக்கு வாரி போட்டது. அப்போ நான் நைட்டு என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு வசனம் வந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த வசனம் தான் எனக்கு நேற்று நைட்டும் எனக்கு வந்தது, ஆண்டவர் தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனேயே அந்த ஜெபத்தை வச்சு நாங்கள் அதை ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போது எனக்கு வந்து ரொம்ப ஆண்டவர் வந்து திரும்ப என்ன செய்யணும் சொல்லுங்கள், எனக்கு அந்த நோயை நீங்கள் தீர்த்து தாங்க, இனி எந்த பிரதேசத்துக்கு வேணாலும் நான் கடந்து போவேன், உங்களுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவுக்கு வந்தபோது, ஆனால் ஒரே ஒரு குறை என்கிட்ட இருந்தது. என்னென்னா, என்னுடைய மனைவி வந்து அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த அந்நிய பாஷை வரம் இல்லை. அப்போது எனக்கு ஆண்டவரே, நான் இந்த நோயோடு கிடக்கும்போது எனக்கு நோயை நீங்கள் குணப்படுத்தி தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணும், எனக்கு வந்து அந்நிய பாஷை வரத்தை தரணும், தந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னுடைய நோயை நீங்கள் குணப்படுத்துவீங்க அப்படிங்கிறத நான் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்தேன். பாருங்கள், திடீர்னுட்டு ஒரு பையன் காலையில் வந்து என்கிட்ட வேலை பார்க்குற பையன் தான், ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்கினேன் அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ அந்த சர்ச்சுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் கடந்து போனேன். சரி, கடந்து போகும்போது அங்கே வந்து பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு 3 நாள் தொடர்ந்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னார். நானும் சரி ஏதோ நம்ம போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு இந்த பையனுக்கு பைக்கில் தான் நான் போவேன். அங்கே எதுவும் ஜெபம் பண்ணோம்.
ஜெபம் பண்ணும்போது பிறகு கூப்பிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார். நீங்கள் எதுக்கு நல்லா அழுது ஜெபம் பண்ணுறீங்க, நான் முன்னே இருந்து பார்க்குறேன், ஏன் இப்படி அழுறீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் இப்படி ரொம்ப முடியலை, ஒரு இடம் போக முடியாது, இப்படி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே இருக்கேன், என்ன செய்யுது அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு மெயினாக அந்நிய பாஷை வரமும் வேணும் அப்படின்ட்டு கேட்டவுடனே அவர் சொன்னார், உங்கள் பாவங்களெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே வச்சு எழுதி அதில் வச்சுட்டு, இந்த பாவங்கள் நான் செஞ்சுருக்கேன், இதை இனி செய்ய மாட்டேன் ஆண்டவரே நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்நிய பாஷை வரும் தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் ஆனால் எனக்கு முழுவதும் அதுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் வீட்டுக்கு போய் அந்த பாவங்களை எல்லாம் ஒரு 2 நாளாட்டு இருந்து முழுசும் ஞாபகம் அந்த பாவங்களை எல்லாம் எழுதி கொண்டு நேராக அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் இப்படி வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் ஒரு 6 மணிக்கு போயிட்டேன், ஒரு 9 மணி நேரம் நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க உள்ள அப்படின்னாரு. அதை அந்த பேப்பரை வச்சு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த பாஸ்டர் எழும்பி வந்து முழங்கால் நிற்க சொல்லிட்டு சொன்னார், தலையில் கை வச்சுட்டு சொன்னார், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது, அல்லேலூயா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன அறியாமலே அந்நிய பாஷை வரத்தில் நான் அப்படி மணிக்கூர் கணக்கில் பேச ஆரம்பித்த உடனே முடிஞ்ச உடனே அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பாஸ்டர், எங்கள் சர்ச்சில் இப்படி 3ஆவது நாள் வந்து 3ஆவது நாள்லே இப்படி அந்நிய பாஷை கிடச்ச ஆள் ஒரே ஆள் நீங்கள் தான், உங்களை ஆண்டவர் பலமாக பயன்படுத்த போகிறாரு, நீங்கள் அதுக்கு ஆண்டவர்கிட்ட தயாராகிடுங்க அப்படி மட்டும்தான் அவர் சொன்னார். அப்படியே எழுப்பி வெளியே போனேன். வெளியே போய் பாருங்கள், அன்னையிலேருந்து நான் ஆண்டவர்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டேன். நான் வந்து நோயை மட்டும் நீங்கள் குணப்படுத்தி வந்தீங்கன்னா இனிமேல் உங்கள் ஊழியத்தை தவிர நாங்கள் வேறு எதுக்குமே நான் போக மாட்டேன், ஏன்னா எனக்கு இந்த சொந்த தொழில் கூட வேண்டாம், நீங்கள் அதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஆண்டவரை நீ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக பூரண சுகத்தை தர ஆரம்பித்தார். பாருங்கள், அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு இன்ஜினியருக்கு முன்னாடி எழுப்பினு பேச முடியாதவன் இன்றைக்கி நான் சொல்கிறேன், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 66 சர்ச்சை நான் நேற்று எண்ணிட்டு வந்தேன். 66 ஒரு வருஷத்தில் 66 சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சர்ச்சைகளையும் பார்த்தீங்கன்னா சில சர்ச்சைகள் 1000 பேரும் இருப்பாங்க, சின்ன சர்ச்சைகளும் உண்டு, பெரிய சர்ச்சைகள் உண்டு. அப்படிப்பட்டது பிறகு மற்றபடி நிறைய அதாவது கன்வென்ஷன் கூட்டங்களில் போய் பேசியிருக்கிறேன். இப்போ இந்த நைட்டு முழுஇரவு ஆராதனைகள் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், MA ஜெயக்குமார்னுட்டு அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சும்மா என்னுடைய பேரை மட்டும் ஜெயக்குமார் அப்படின்னு அடித்தாலே அந்த யூடியூப் சேனல் வரும். அதிலெல்லாம் நான் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 மெசேஜுக்கு மேலே என்னோடய யூடியூப் சேனலில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய சர்ச்சுகளில் ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது, நோய்கள் குணமாகுது அப்படின்னு சொல்லி திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க. பாஸ்டர்மார் போகிற சர்ச்சுகளில் திரும்ப கூப்பிடுறாங்க. இப்படி ஆண்டவர் வல்லமையாக ஆண்டவருக்கு வழியில் நம்ம வந்ததுனால இன்றைக்கி கிதியோன் இன்டர்நேஷ்னல் அந்த பைபிள் வேதாகம சங்கத்துலேயும் இருந்து அங்கேருந்தும் நான் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் அங்கேருந்தே ஒரு 40 சர்ச்சைகளுக்கு மேலே பிரசங்கம் பண்ணியிருப்பேன். இப்படி இந்த மாதிரி நம்முடைய டெஸ்டிமனி இதெல்லாம் சொல்லும்போது அநேகர் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்காக நாம் வந்து ஒரு காரணமாக இருக்கிறேன். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இருந்து அதாவது சில இடங்களெல்லாம் நம்ம பேசுகிறது உண்டு, ஆனால் ஒரு விஷயத்தை நான் கடைசியில் சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இந்த வேதாகமத்தை மற்றவங்க வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க, அந்த தேவனை அறியாதவர்கள், அவங்க நீங்கள் முதல்ல அறியணும். ரெண்டாவது தேவனை அறிந்தவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னுடைய சாட்சியின் மூலமாக, ஏன்னு சொன்னால் வேதத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்தா மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், அதாவது அந்த வெளியே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம சும்மா எதையாவது பேசி ஏதாவது ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம போய் ஒரு ஆள்கிட்ட போய் சுவிசேஷம் சொன்னால் அது நம்ம ரொம்ப தப்பாகி போயிடுது. ஏன்னா இந்த வேதத்தை எடுத்து பாருங்கள், ஏன்னா ஏசாயா 34:16 சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. அப்போ இது அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ என்னென்னா நம்ம தேடி வாசிக்கணும். இப்போ ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்தால் போதும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாங்கிறது இல்லை. அதுக்கு ஜோடி வசனம் எங்கே இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடிச்சி நம்ம வாசித்து அதை தெளிவு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்குள்ளே அந்த வசனங்களை மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இல்லாமல் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சுட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் மாற்றி நம்மளும் பதில் கொடுத்து சண்டை பிரச்சனை இப்படி இந்த பிரச்சனைகள் தான் வளருமே தவிர வேதாகமத்தில் முழு விளக்கத்தையும் நம்ம கொடுக்க முடியாது. இது எப்படின்னா, அந்த வேதாகமத்தை வந்து நம்ம வாசிக்கும் போதும் அதை ஒரு டியூப்லைட் வெளிச்சத்துலையோ இல்லை CFL வெளிச்சத்துலையோ நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக முழுசாக வராது. பரிசுத்த ஆவியானவரை உடனே கூப்பிட்றணும், நீங்கள் வந்துருங்க, என் கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு அந்த இடத்துல நம்ம அதை வாசிக்க நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து தெளிவாக ஒவ்வொரு வசனங்களும் அப்படி தான். சில இடங்கள்லாம் போகும்போது நாங்களே நைட்டு அப்படியே இருந்து தியானம் பண்ணுவோம், தியானம் பண்ணி தான் அந்த வசனங்களை எடுப்போம். இல்லைன்னு சொன்னால் ஒரு அடுத்த வசனம் ஜோடி வசனம் தெரியாமல் இருந்தால் எதுவுமே பேச முடியாது. பாருங்கள், நான் பைபிள் காலேஜ் படித்து சொல்லி கொடுத்தாங்க என்னென்னா, இந்த வேதாகமத்தை 72 மணி நேரம் போதும் இந்த வேதாகமத்தை முழுவதும் வாசிக்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேதாகமம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொன்னால் 70 முதல் 80 ஆண்டு பலத்தின் மிகுதியால் ஒரு மனிதன் உயிர் வாழலாம். இப்போ 80 வருடம் உயிர் வாழக்கூடிய ஒரு மனிதன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 29,200 நாட்கள், நீங்கள் 365 கொண்டு பெருக்கி பாருங்கள், 29,200 நாட்கள் வாழ முடியும்.
இந்த 29,200 நாட்களில் எத்தனை மணிக்கூர் வருகிறது அப்படின்னு சொன்னால் 7,800,000 மணிக்கூர் இந்த 80 வயசு வரை வாழுகிற ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், உயிர் வாழ்கிறான். இப்படி வாழுகிற ஒரு மனிதன் வெறும் அந்த ஆண்டவருக்காக செலவு பண்ணி ஒரு 72 மணி நேரம் மட்டும் செலவாகி ஒரு தடவை கூட அந்த வேதாகமத்தை வாசிக்கலை அப்படின்னு சொன்னால் பரலோகம் போகிறதெல்லாம் பெரிய கஷ்டம். அதனால் அந்த வேதாகமத்தை கண்டிப்பாக ஒரு வெறும் 72 மணி நேரம் நம்ம பாருங்கள், நம்முடைய ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு 5 நேரமாவது நம்ம என்ன பண்ண முடியும், வாசிக்க முடியும். அப்போ ஒரு 10 தடவைக்கு மேலாம் வாசித்தா நாங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுறதை விட உங்களால் கூடுதல் பிரசங்கம் பண்ண முடியும். பாருங்கள், இந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 39 புஸ்தகமும் புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகமும் மொத்தம் 66 புஸ்தகம் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8,10,697 அதாவது வார்த்தைகள் இதில் இருக்குது பாருங்கள். அதுபோல் 31,175 வசனங்கள் இருக்குது. வாக்கு தத்தங்கள் மட்டும் 3,121 வாக்கு தத்தங்கள் இருக்குது பாருங்கள். இந்த இவ்வளவு வாக்கு தத்தங்கள் இதுகளெல்லாம் நம்ம படித்து மற்றவங்களுக்கு நாம் சொல்லும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதனால தான் சொல்கிறோம், என்னென்னா அந்த வேதாகமத்தை முதல்ல முழுவதுமாக நம்ம வாசிக்க தொடங்குவோம், மற்றவங்களுக்கும் இதை நம்ம அறிவிக்க தொடங்குவோம். ஆண்டவர் போட்ட ஒரு கடைசி 2 விஷயம் சொல்லிட்டு போன அவர் பரலோகத்து ராஜ்யத்தில் மார்க்கு 15:16 வாசிங்கன்னா தெரியும். 1, உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இன்னொன்று, விசுவாசம் உள்ளவனாக்கி ஞான ஸ்நானம் கொடுங்கள். இந்த 2 காரியத்தையும் நாம் எல்லாருக்கும் சொல்லிட்டாலே நாமளும் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போய் சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து சாத்தானானவன் வந்து பயங்கரமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாள் மட்டும் இயேசு கிறிஸ்துனா யார், பைபிள்னா என்ன, வேதாகம்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இன்றைக்கி மரணத்தை சந்திக்கிறவர்கள் 72,000 பேர்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. நான் ஏன் இதில் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து பைபிள் சொசைட்டியில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். வேதாகமத்தை அச்சடிக்கிற ஒரு இதில் நான் வேலை பார்க்குறதுனால சொல்கிறேன். என்னென்னா 72,000 பேர் ஒரு நாளைக்கு தேவனை என்ன செய்ய மாட்டாங்க, அறியவே மாட்டாங்க. அறியாமல் அப்படியே பாதாளத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த சாத்தானானவனும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,72,00,000 பேர் இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாமலே பாதாளத்தை நிரப்பி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த சாத்தானானவனும் வேறு என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைகள் வந்து அது வரைக்கும் எவ்வளவு படிப்பாங்களோ தெரியாது. அந்த லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு படிப்பு படிப்பாங்க பாருங்கள், அந்த படிப்பு அப்போ அவங்க கடைசி நேரத்தில் எவ்வளோ வேகமாக படிக்கிறாங்களோ அந்தளவு வேகமாக கடைசி காலம் என்பதை இவன் அறிந்ததுனால இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது இழுத்து பாதாளத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு ஜனங்களை வேகமாக பாருங்கள். செல்ஃபோனு இன்றைக்கி மெயின் நமக்கு பிசாசு யார் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கும் யார் தான், இந்த செல்ஃபோன் தான். இந்த செல்ஃபோனை வச்சுட்டு நாம் வந்து பண்ணக்கூடிய காரியங்கள், அநேக காரியங்கள் இன்றைக்கி சாத்தானுக்கு நேராக நம்மளை இழுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறோம், என்னென்னா இந்த பிள்ளைகளுக்கு கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை கூட நம்ம என்ன செய்கிறான், எதை செய்கிறான் பாருங்கள். 17 வயசு 18 வயசான பிள்ளைகளெல்லாம் பார்த்தாக்கி இன்றைக்கி செல்ஃபோன்னால் ஏன்னா ரொம்ப ஆவிக்குரிய ஜனங்கள் கூட கெட்டு போகிறது வந்து இந்த 17-18 வயசு தான். 18ஆவது வயசில் ஆண்டவருக்கு நிழலாக சொல்லப்படக்கூடிய ஒரு யோசேப்பு அவன் கூட வழி தப்பி தான் போனான் அப்படின்னு இந்த வேதாகமத்தை படித்தா நமக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு தூதன் அந்த வழியில் வந்தவன் வழியை சரியாக திருப்பி விடும்போது தான் என்ன செய்கிறான், திரும்பி வர்றான். அந்த 17-18 வயசுக்குள்ளே சரியாக நம்ம திருப்பி பிள்ளைகளை விடலைன்னா, இந்த வேதத்தை முழுவதுமாக நம்ம படிக்க வைக்கலைன்னா, நம்முடைய காலங்களில் இந்த பிள்ளைகளை வந்து எடுத்து பயன்படுத்துவது ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்றைக்கி நான் எங்கள் பிள்ளைகள்ட்ட எனக்கு நிஷாந்த்னு ஒரு பையன் இருக்கிறான். அவன் வந்து இன்னைக்கு +2 டெஸ்ட் எழுதியிருக்கிறான். நிதிஷுங்கிற ஒரு 2வது பையன், அவன் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறான். அவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறத நான் எதுனாலும் நீ செல்ஃபோனை எடுக்காத, ஃபுல்லாக பைபிளே படி. பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட வேதாகமத்தின் அறிவை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இல்லாமல் வந்த உடனே பிள்ளைகள் ஸ்கூலில் போய்ட்டு வந்த உடனே சோஃபா செட்டில் படுத்து கிடந்துட்டு சித்தி சீரியலில் மற்றவாய் செத்து போயிட்டா, மற்றவாய் இறந்து போயிட்டா அப்படின்னு சீரியல் கதைகளையோ படங்களையோ சினிமா கதைகளையோ நம்ம சொல்லிக் கொடுக்கறத விட்டு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, வேதாகமத்தை கற்றுக் கொடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோட என்னுடைய சாட்சியை நான் முடித்துக் கொள்கிறேன். கிறிஸ்ட் காலிங் டிவி நிறுவனத்தார் மற்றும் அந்த உரிமையாளரான தானியல் பிரதர் அவங்களுடைய குடும்பத்திற்காகவும் அவருடைய சபைக்காகவும் இந்த இடத்துல அவர் இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்காகவும் நான் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தகப்பனே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த இடத்திலே அப்பா கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த இடத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவையாகவும் செவிகள் கேட்கிறவையாகவும் இருக்கும் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த இடத்திலே தகப்பனை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த அநேக இடங்களில் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், வேதங்களை அப்பா அறிய தகப்பனே அப்பா காரணமாக இருக்கிற இந்த குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. அப்பா இந்த பிரதர் குடும்பத்திற்காக வருகிறோம் தகப்பனே. அநேக இடங்கள் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ நாடுகள் கடந்த இந்த டிவி தகப்பனே போய்கொண்டு இருக்கிற தகப்பனே. உமது நாமம் அப்பா
மகிமைப்படுகிறது ராஜா. அப்பா இந்த சகோதரன் பேசும்போது அவங்க சொன்னாங்க 5 காசு அப்பா செலவாக்க வேண்டாம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக நான் செய்கிற ஒரு ஊழியம் என்று சொன்னாங்க தகப்பனே. இந்த தகப்பனே அப்பா தகப்பனே இவருடைய என்ன தேவையோ இதை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாக துதிக்கிறோம். இவருடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக துதிக்கிறோம். இவருடைய சபை எழுப்பி பிரகாசிப்பதாக இந்த இடங்களிலே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படும்படியாக துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா ஜனங்களையும் இவங்க சபைக்கூட வரக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் தகப்பனே ஆவிக்குரிய மன்னாவை பெற்று செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக ஊழியர்கள் தகப்பனே அப்பா இந்த இடத்துல இந்த கிறிஸ்டி காலிங் டிவி சேனல் மூலமாக தகப்பனே அநேக ஜனங்களப்பா மீட்புக்குள் வரவும் அநேக போதகர்கள் எழும்பவும் தகப்பனே அப்பா இனம் காண முடியாமல் அப்பா ஒவ்வொரு இடத்துல ஒதுங்கி இருக்கிற போதகர்களை அப்பா தகப்பனே அப்பா இந்த டிவி மூலமாக அநேக இடங்களில் அப்பா கொண்டு போய் பிரசங்கிக்க பண்ணவும் செய்கிற கிருபைக்காக நன்றி. இன்னும் அதிகமாக பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒரு வளர்ச்சியை கொடுப்பீராக. நாங்கள் திரும்ப இந்த இடத்துல வரும்போது தகப்பனே அப்பா இந்த மகன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை பெற்று தகப்பனே அப்பா கிருபையோடு அப்பா தகப்பனே ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்ய நீரே பலப்படுத்துவீராக. பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீரே முன்னின்று காப்பீராக தகப்பனே. நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. பாலகன் இயேசு எவ்வாறு தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஞானத்தில் வளர்ந்தார், அதுபோல இவர்கள் பிள்ளைகளும் ஞானத்தில் வளர்வார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தை இதை அப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எந்த பிள்ளைகளுக்கும் எந்த இடைஞ்சலும் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இப்போ அவர்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்க்கையிலும் எந்த கோணல் இருந்தாலும் ரீபானா சத்துராதனா வைடராபர ரீபராகரகசி அப்போ அனைத்து கோணல்களையும் மாற்றி போடும்படியாக துதிக்கிற தகப்பனே. மீது நேரம் முழுவதும் கருத்திலே தருகிறோம். நீரே ஆட்கொண்டு நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.